அழுக்கு சுவாமிகள் திருவடிகளே சரணம். உலகலாம் உணர்ந்தோதற்கரியவன் நிலவு உலாவிய நீர்மலிவேணியன் அலகில் சோதியின் அம்பலத்தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவான். ஆத்தாளை எங்கள் அபிராம வல்லியை அண்டமெல்லாம் பூத்தாலை மாதுளம்பூ நிறத்தாலை புவியடங்க காத்தாலை ஐங்கனை பாசாங்குசமும் கரும்பும் அங்கை சேத்தாளை முக்கண்ணியை தொழுவார்க்கு ஒரு தீங்கில்லையே. மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகளும் எண்ணில் நல்லகதிக்கு ஆதுமோர் குறைவிலை கண்ணில் நல்லகுதுரும் கழுமள வளநகர் பெண்ணில் நல்லாளுடும் பெருந்தகை இருந்ததே. புளியர்கோன் வெப்பொழித்த புகழியர்கோன் கடல் போற்றி ஆளிமிசை கல்மிதப்பில் அணைந்தபிரான் அடிபோற்றி வாழி திருநாவலூர் வண்டொண்டர் பதம் போற்றி ஊழிமழி திருவாத ஊரர் திருத்தாள் போற்றி போற்றி தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. வெகு சீரோடும் சிறப்போடும் நடைபெற்று கொண்டிருக்கிற நவராத்திரி திருவிழா, இந்த புண்ணியமான விழாவை இந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஆலயங்கள் எல்லாம் ரொம்ப தொன்மையான இறை சாநித்தியம் நிறைந்த ஆலயமாக விளங்கக்கூடிய இந்த மீனாட்சி சுந்தரேஸ்வரர் ஆலயத்தில் ஒவ்வொரு ஆண்டும் மிக சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கக்கூடிய இந்த ஆலயத்தினுடைய தர்ம பரிபாலன சபையினுடைய தலைவர், வணக்கத்துக்கும் போற்றுதலுக்கும் உரிய வழக்கறிஞர் ஐயா அவர்கள், இந்த ஆலயத்தினுடைய நிர்வாக பெரியோர்கள், இந்த ஆலயத்தினுடைய ஸ்தானிகர் உள்ளிட்ட அடியார் பெருமக்கள், தாய்மார்கள், குழந்தைகள் அனைவரையும் பணிந்து வணங்கி நமது தர்மத்தில் இங்க ஏராளமான திருவிழாக்கள் உண்டு. ஒவ்வொரு மாசத்துல 12 மாதங்கள்ல மாசத்துக்கு ஒரு நோம்பி, ஏதோ ஒரு திருவிழா இருந்துட்டே இருக்கும். எல்லா விழாக்களையும் விட தனிச்சிறப்பு வாய்ந்த ஒரு திருவிழாவாக விளங்கக்கூடியது இந்த நவராத்திரி திருவிழா. மற்ற விழாக்களுக்கு இந்த நவராத்திரிக்கும் என்ன பெரிய வித்தியாசம்னு கேட்டீங்கன்னா, 9 நாட்கள் நடக்கக்கூடிய நீண்ட பண்டிகை. அது மட்டும் இல்லைங்க, நமது பண்பாட்டை, கலாச்சாரத்தை, நமது புராணங்களை, நமது முன்னோர்கள் ஞானிகள் வாழ்ந்த வாழ்க்கையை அடுத்த தலைமுறைக்கும் நமக்கும் நினைவுபடுத்தக்கூடிய ஒரு பண்டிகை. இது மாதிரி ஒரு சிறப்புக்குரிய விழாங்கிறது இன்னும் நமது தர்மத்தில் கிடையாது. சுவாமி விவேகானந்தர் 1893ஆம் ஆண்டு சிக்காகோ போறார். அங்க உலக சர்வ சமய மகாநாடு, நமது தர்மத்தை பற்றி பேசுறதுக்காக போறாங்க. சுவாமி இந்தியா சார்பா போறார். அங்க போய் உலகமே வியந்து பார்க்கிற மாதிரி ஒரு எழுச்சி உரை ஆற்றிட்டு வெளியில வர்றார். எல்லா செய்தியாளர்களும் சுவாமியை சூழ்ந்துட்டாங்க. அப்போ ஒரு செய்தியை சொல்றார் பாருங்க சுவாமி விவேகானந்தர். அன்னைக்கு சொல்றார், என்ன சொன்னார்னா, இந்த உலகத்துக்கு இராணுவத்திற்கு வேண்டுமானால் அமெரிக்கா தலைமை தாங்கலாம், இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய இலக்கிய படைப்புகளை உடையது கிரேக்க நாடாக இருக்கலாம், உலகத்திலேயே நிறைய படித்தவர்கள் நிரம்பி இருக்கக்கூடிய நாடுங்கிற பெருமை ரோமானியர்களுக்கு இருக்கலாம், ஆனால் இந்த உலகத்துக்கு பண்பாட்டையும் கலாச்சாரத்தையும் உபதேசிக்கக்கூடிய குருவாக இருக்கக்கூடிய தகுதி என்னுடைய தேசமான பாரத தேசத்திற்கு மட்டும்தான் உண்டுன்னார். எவ்வளவு பெரிய சிறப்பு பாருங்க. இது எப்படி சாத்தியமாச்சு? இந்த பண்பாடும் கலாச்சாரமும் எப்படி சிதைவடையாம போச்சு? எந்தெந்த நாட்டையெல்லாம் ஆங்கிலேயர்கள் அடிமைப்படுத்தினாங்களோ அந்தந்த நாட்டிலே அவர்கள் கும்பிட்ட தெய்வத்தை காணும். அவங்க பேசின பாஷை இல்லை, அவங்க சாப்பிட்ட சாப்பாடு இல்லை, அவர்களுடைய நடை உடை பாவனை இல்லை, எல்லா கலாச்சாரத்தை சீரழிச்சிட்டு போனா ஆங்கிலேயர். 200 வருஷத்துக்கு மேல நம்மை அடிமைப்படுத்தி இருந்தோம். அவனால சிதைக்க முடியாமல் போன ஒரு தேசம் உண்டுன்னு சொன்னா அது நமது பாரத தேசம் மட்டும்தான். அதுக்கு காரணம் இந்த திருவிழாக்கள். இந்த நவராத்திரிங்கிறது சாதாரணமான காரியம் அல்லங்க. நாம நாட்டினுடைய தென்பகுதியில் இருக்கிறோம், நவராத்திரின்னு சொல்றோம். பாரத தேசத்தினுடைய வடக்கு போயிட்டீங்கன்னா இது தசரான்னு சொல்றாங்க.
பாரத தேசம் முழுவதும் கொண்டாடக்கூடிய ஒரு விழா. இதில் என்ன ஒரு விசேஷம்னு கேட்டிங்கன்னா, மற்ற விழாக்களில் எல்லாம் இல்லாமல் கொலுன்னு சொல்லி ஒரு படிக்கட்டு வச்சு நிறைய பொம்மைகளை வச்சு அதுக்கு நம்ம பூஜை பண்ணுறோம். இத்தனை படிக்கட்டுகள் இருக்குது. நேற்றுக்கு அம்பராம்பாளையத்தில் ஒரு ஆலயத்தில் நிகழ்ச்சி. அங்கே பார்த்தீங்கன்னா 21 படிக்கட்டுகள். இவ்வளவு பிரம்மாண்டமான ஒரு சின்ன கிராமத்தில் இவ்வளவு பெரிய படி. இதெல்லாம் என்ன கணக்குங்க? 9 படி, 5 படி, 15 படி, இப்படி எல்லாம் வைக்கிறார்களே. இந்த படிக்கட்டு கொழுவுக்கு எதுக்காக வைக்கிறதுன்னு கேட்டிங்கன்னா, இந்த படிக்கட்டுகள் கொழு படிங்கிறது நம்மளுடைய பிறவியை குறிக்கிறது. ஏராளமான பிறவிகளை பிறந்தும் இறந்தும் வந்துகிட்டே இருக்கிறோம். மாணிக்கவாசகர் சாமி தான் சொல்லுவாங்க, புல்லாகி பூடாகி புழுவாகி மரமாகி பல் விருகமாய் பறவையாய் பாம்பாய் கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் வல் அசுரராய் முனிவராய் தேவராய் செல்லான் என்ற தாவர சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்து இழைத்தேன். இத்தனை பிறவி பிறந்தும் இறந்தும் வர்றமே. நம்மளை மாதிரி ஒருத்தருக்கு ஒரு சந்தேகம் வந்தது, சாமி நான் இதுவரைக்கும் எத்தனை தடவை பிறந்தேன், எத்தனை தடவை இறந்த, அது யாராச்சும் கண்டுபிடிக்க முடியுங்களா, அதுக்கு ஏதாச்சும் கணக்கு இருக்குதான்னு கேட்டார். யாராலையும் இதுக்கு ஒரு பதில் சொல்ல முடியும். நான் எத்தனை தடவை பிறந்த எத்தனை தடவை செத்தன்னு கேட்டால் யார் பதில் சொல்லுவா? யாருனாலையும் சொல்ல முடியல. அருணகிரிநாதர்னு ஒரு பெரிய மகான் இருந்தார். அவர்கிட்ட போய் கேட்டபோது அவர் சொன்னார், இது கண்டுபிடிச்சு கொள்ளலாமப்பா, இதுக்கு ஒரு எளிமையான கணக்கு இருக்குது, நீ எத்தனை தடவை பிறந்த எத்தனை தடவை இறந்தன்னு தெரிஞ்சு போயிருந்தார். சாமி அப்படின்னா சொல்லுங்க, நான் தெரிஞ்சுக்கணும், எனக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்குதுன்னார். அதுக்கு வேற நீ ஒன்றும் பண்ண வேண்டாம், ஒரு கடலில் போய் நின்றுக்க, கடற்கரையில் போய் நின்று அங்கே இருக்கக்கூடிய மணலை பூரா எண்ணுன்னார். கேட்டவருக்கு மயக்கம் வந்துருச்சு. என்னங்க சாமி சொல்கிறீங்க, ஏதாவது நடக்கிற காரியமா? கடல் இருக்கிற மண்ணை பூரா எண்ண முடியுமா? என்ன நான் அத்தனை தடவையாக பிறந்துட்டேன்னார். அவசரப்படாதியப்பா, எண்ணி வந்த தொகையை 7ஆல பெருக்கோணும்னார். 7ஆம் வைப்பாடு 10க்கு மேலே நம்மளுக்கு தெரியாது. இவ்வளவு எண்ணி வந்ததை 7ஆல பெருக்குனா அதை விட அதிகமாக நீ பிறந்துட்டு இருப்பாங்கிறார். எழுகடல் மணலை அளவிடின் அதிகம் எனதிடர் பிறவி அவதாரம் கழுகொடு நரியும் எரிபுரி மரளி கமலனும் மிகவும் அயர்வானார் கடனுனது அபயம் அடிமையும் அடிமை கடிகி உனது அடிகள் அருள்வாயினர். எத்தனை தடவை இறந்தும் வந்துகிட்டே இருக்கிறமே. இந்த பிறவி சுழற்சிங்கிறது என்றைக்காவது ஒரு தடவை தீரணும். எதுக்காக இப்படி இறந்தும் வந்துட்டே இருக்கிறோங்க? இந்த பிறவியினுடைய சுழற்சியினுடைய ஒரே நோக்கம் சம்பாதிக்கணும், அடுத்த பிள்ளை வீட்டுகளை பெற்றுக்கணும், சொத்து சேர்த்து வைக்கணும்ங்களுக்கு இறந்து போயிடும். இதுக்காக அல்லங்க. ஏதாவது ஒரு பிறவியிலையாவது நாம் இறைவனை சென்று அடைந்து விட மாட்டோமாங்கிற ஒரு அல்பாசை, அதை உணர்த்தக்கூடியதுதான் இந்த கொழுவில் இருக்கக்கூடிய படிக்கட்டுக்கள்ங்க. அதில் முதல் படியில் ஒரு தாத்பரியம் இருக்குது. என்னென்ன மாதிரி பொம்மைகள் எல்லாம் வைக்கணும், மரம் செடி கொடிகள் எல்லாம் முதல் படியில் வைக்கணும். அதுக்கு அடுத்த படியில் மேலால் இருக்கக்கூடிய படியில் பட்சிகள் பறவைகள் எல்லாம் இருக்கணும். அதுக்கு மேலே இருக்கக்கூடிய படியில் விலங்குகள் எல்லாம் இருக்கணும். அதுக்கு மேலே இருக்கக்கூடிய படியில் நம்மளை மாதிரி மனிதர்கள் வணிகம் செய்கிறது, கல்யாணம் பண்ணுறது, இந்த மாதிரி நம்ம வாழ்க்கையில் நடக்கக்கூடிய நிகழ்ச்சிகள் எல்லாம் இருக்கணும். அதுக்கு மேல இருக்கக்கூடிய படியில நம்மை விட உயர்ந்தவர்களாக இருக்கிற மகான்கள், தவயோகிகள், சித்தர்கள், அவதார புருஷர்களுடைய விக்கிரகங்கள் எல்லாம் இருக்கணும். அதுக்கு மேல இருக்கக்கூடிய படியில இறைவன் வந்த அவதாரங்கள், தசாவதாரம் மாதிரி முருகப்பெருமானுடைய அவதாரங்கள் எல்லாம் இருக்கணும். அதுக்கு மேல சர்வேஸ்வரனுடைய படி இறுதியாக இருக்கணும். நமது வாழ்க்கையை படிப்படையாக உயர்த்தி கொண்டு போய் இறுதியாக நாம் இறைவனை அடைய வேணும். இந்த பிறவியை மேம்படுத்தி ஏதாவது ஒரு பிறவியிலையாவது ஆண்டவனை சென்று சேர வேணுங்கிறத காட்டுவதற்காகத்தான் இந்த கொழு படிக்கட்டு வைக்கிறோம். இந்த கொழு பொம்மைங்கிறது அதுக்கு வாயிருக்குதான்னு தெரியாதுங்க. ஆனால் ஒவ்வொரு பொம்மையும் நமக்கு ஒரு 1000 கதைகளை சொல்லும். இப்படின்னு 10 தலையோட ஒரு ராவணன் இலங்கை கைலையங்கிரி தூக்கிட்டு நிற்பார், அதுக்கு மேலே சிவபெருமான் உட்கார்ந்திருப்பார், அப்படி ஒரு பொம்மை இருக்கும். இதை பார்த்தா ஆமாப்பா, ராவணன் பெரிய லங்கேஸ்வரன், 10 தலை இருக்கிறவன், அவன் பெரிய சிவபக்தன், அவன் போய் கைலையங்கிரியவே தூக்குனா தன்னுடைய ஊருக்கு கொண்டுட்டு போயிடணும்னு உள்ள பெருவரலால் சுவாமி அதிக்த உள்ள போய் மாட்டிக்கிட்டான். தன்னுடைய தலையில 10ல் 1 கிள்ளி அதையே வீணையாக்கி சாமகானத்தை இசைச்சான். அவனுடைய இசைக்கு மயங்கி ஆண்டவன் அவனுக்கு விமோச்சனத்தை கொடுத்தான். இந்த புராணம் நமக்கு நினைவாகிற அந்த பொம்மை பார்த்தா
கேட்டது பாருங்க அந்த குழந்தை, அந்த குழந்தைக்கு அதை அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போய் சேர்த்திருவோம். இப்படியாகத்தான் நமது கலாச்சாரமும் பண்பாடும் சிதைவடையாம இன்னைக்கு வரைக்கும் உயிரோட்டமா வந்துட்டு இருக்குதுங்க. இசைங்கிறது ஆண்டவனுக்கு பிடித்த அற்புதமான சாமகானம்ங்கிறது இறைவனுக்கு ரொம்ப சிறப்புக்குரியது. அப்பேற்பட்ட இசை வல்லவராக இசை அரசாக இருக்கக்கூடிய ஐயா அவர்கள், ராஜா அரங்கநாதன் ஐயா அவர்கள் இங்கே வந்திருக்கிறாங்க. அவர்களுக்கு நமது அன்பான வணக்கத்தை சொல்லிக்கலாம். அப்படி ஒவ்வொரு பொம்மையும் நவராத்திரியில ஒவ்வொரு கதைகளையும் நமக்கு சொல்லும். ஒவ்வொன்றும் பார்க்கும்போதும் அதை என்னமோ அடுக்கி வச்சிருக்கிறாங்கன்னு நினைக்கக்கூடாது பாருங்க. இது எதற்காக, இது எதற்காகங்கிறத நாம முதல்ல உணர்ந்து அந்த குழந்தைகளுக்கு அடுத்தது சொல்லி போகணும். அப்படிப்பட்ட ஒரு புண்ணியமான பண்டிகை நவராத்திரி. சக்தியை கொண்டாடக்கூடியதுங்க. சர்வம் சக்திமயம் ஜகத்துன்னு சொல்றோம். உலகம்ங்கிறது நீக்கமர சக்தியால இயங்கிட்டு இருக்குது. நமது உள்ளமும் உடலும் இந்த உலகமும் இயங்குவதற்கு எந்த சக்தி காரணமாக இருக்குதோ அந்த சக்தியை கொண்டாடக்கூடிய விழா தான் இந்த நவராத்திரி. 3 விதமா இந்த சக்தியை பிரிச்சிருவாங்க. எந்த ஒரு காரியத்தை செய்யணும்னாலும் அதை செய்வதற்கு ஒரு மனசு வேணும். விருப்பப்பட்டு ஈடுபாட்டோட நம்ம செஞ்சாதான் அது நல்லா இருக்கு. அப்படி செய்யறதுக்கான ஒரு மனம் இருக்குது பாருங்க, அதுக்கு தான் இச்சா சக்தின்னு பேர். இதை நாம் இன்னைக்கு செய்யலாம்னு தோணணும். அப்படி மனசு மட்டும் இருந்து அந்த காரியம் நடந்துருமா? அதை செய்வதற்கு உடலில் மன வலிமை வேணும், மனசுலையும் தெம்பு வேணும். இதை தரக்கூடியது கிரியாசக்தின்னு சொல்றோம். இப்படி நாம மனசுல ஆசைப்பட்டுட்டோம், அது செய்யறதுக்கு நம்ம கிட்ட உடல்லையும் மனதிலையும் வலிமை இருக்குது, செய்யறோம். ஆனா அந்த காரியம் வெற்றி அடையணும்னா தடை வரக்கூடாது. அது எப்படி வேணாலும் தடைகள் வருமே. இந்த தடைகளை எப்படி வெல்லுவது அப்படிங்கிறத திட்டமிடுவதற்கு ஒரு சக்தி இருக்குதுங்க. அதுக்குத்தான் ஞான சக்தின்னு பேர். புத்தி. இந்த இச்சா சக்தியாக ஸ்ரீ மகாலட்சுமியை நாம கும்பிடுறோம். தைரியத்தை கொடுக்கக்கூடிய, உடல் வலிமையை மன வலிமையை கொடுக்கக்கூடியவளாக மகாசக்தி துர்க்கையை கும்பிடுறோம். அப்புறம் ஞானத்தை கொடுக்கக்கூடியவளாக நீல சரஸ்வதியை கும்பிடுறோம். இப்படி 30 தேவியர்களையும் கொண்டாடக்கூடிய புனிதமான விழாவில் நாம் இன்னைக்கு 7வது நாளில் இருக்கிறோம். இன்னும் 2 நாட்களில் நவராத்திரி நிறைவடைய போகுது. நம்ம வழிபாடுகள் இங்க 4 விதமான விசேஷங்களை நமது பெரியவர்கள் சொல்றாங்க. அதுக்கு தீர்த்த விசேஷம்னு பேரு, இன்னொன்னுக்கு ஸ்தல விசேஷம்னு பேரு, இன்னொன்னு கால விசேஷம்னு பேரு, இன்னொன்னு மூர்த்தி விசேஷம்னு சொல்றோம். ஒரு கோயிலில் போய் கும்பிட்ற பாருங்க, சாமி கும்பிட போகையில் 4 விதமான சிறப்புகள். மூர்த்தி விசேஷமா இருக்கிற கோயிலில் போய் கும்பிட்டா பெரிய புண்ணியம். அப்படி என்ன மூர்த்தி விசேஷம்னு கேட்டீங்கன்னா சுயம்பு மூர்த்தின்னு சொல்றோம், சாலிகிராம மூர்த்தின்னு சொல்றோம். நம்ம பழனியில் இருக்கிற தண்டாயுதபாணி நவபாசானத்திலான மூர்த்தி, திருச்செங்கோட்டில் இருக்கிற முருகன் வெண்பாசானத்தினால மூர்த்தி. இவங்களெல்லாம் போய் கண்ணெடுத்து பார்க்கறது, கையெடுத்து நிற்கிறது பெரிய புண்ணியம். அதுக்குத்தான் மூர்த்தி விசேஷம் உள்ள கோயில்கள்னு சொல்றது. ஸ்தல விசேஷம்னு சொல்றோம். இங்க திருவண்ணாமலை போனீங்கன்னா உள்ள கருவறைக்குள் இருக்கிற அண்ணாமலையார் மட்டும் தெய்வம் அல்லங்க, அந்த மலையே தெய்வம். அதுக்கு ஸ்தல விசேஷம்னு பேரு. காசி போனீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய விஸ்வநாதரை விட, விசாலாட்சியை விட, அன்னபூர்ணியை விட, கால பைரவரை விட அங்க ஓடுற கங்கைக்கு பெருமை அதிகம், புண்ணியம் அதிகம். அதனால் அது தீர்த்த விசேஷம் உள்ள கோயில். மூர்த்தி விசேஷம் உள்ள கோயிலில் கும்பிடணும், ஸ்தல விசேஷம் உள்ள கோயிலில் கும்பிடணும், அப்புறம் தீர்த்த விசேஷம் உள்ள கோயிலில் கும்பிடணும். இதுக்கெல்லாம் நம்ம என்ன பண்ணணுங்க? பயணப்பட்டு போகணும். காசி போகணும், திருவண்ணாமலை போகணும், பழனி போகணும். நம்மளை மாதிரி முடியாதவர்கள், உடலால வலிமை இல்லை, பொருளாதாரத்தால வலிமை இல்லைன்னா வேலைக்கு எடுக்க முடியாதுங்கன்னு சொல்ற பாருங்க. அவங்களுக்கெல்லாம் நமது அருளாளர்கள் சொல்றாங்க, நீ கவலைப்படாத, வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற ஆலயத்துல கால விசேஷம் உள்ள நாட்கள்ல நீ கையெடுத்தா இங்க எங்கெல்லாம் போனா என்ன புண்ணியமோ அந்த புண்ணியம் கிடைச்சிருந்தாங்க. அப்படி ஒரு கால விசேஷம் உள்ள நாள் இந்த 9 இரவுகள்னு நமது அருளாளர்கள் சொன்னது நவராத்திரி. இந்த நவராத்திரியில ஒரு நிமிஷம் நான் செய்யக்கூடிய வழிபாடுகள், இறைவனுடைய அந்த அருட்சாநித்தியங்கிறது நமக்கு அருகாமையில் வந்து நிற்குது. என்னைக்கும் கருணை கடலாக இருக்கக்கூடிய அன்னை இன்னைக்கு கொழுவிருந்து வேண்டுவோர்க்கு வேண்டுவதெல்லாம் தரக்கூடியவளாக இருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு புண்ணிய காலத்தில் இந்த 7-8 நாட்களா ஆலயத்துக்கு நாம் வந்து இந்த இடத்துல உட்கார்றதுக்கே 7 தலைமுறையில் புண்ணியம் செஞ்சுருத்தா தானுங்க அது நடக்குது. இறைவனுடைய கோயிலுக்கு வர்றது, ஆண்டவனுடைய புகழை கேட்கிறது, இறைவனுடைய நாமத்தை சங்கீதமாக கேட்கிறதுங்கிறது இந்த பிறவியில நாம புண்ணியம் பண்ணியிருந்தா பத்தாது. முன்னாடி பல பிறவிகளில் செய்திருந்தா இன்னைக்கு ஒரு நாள் ஒரு 10 நிமிஷம் வந்து இங்க அமைதியா உட்கார முடியும்.
அப்படி ஒரு பாக்கியத்தை நம்ம செய்து இந்த நேரத்தில் ஆண்டவனை சிந்திக்கிறது ரொம்ப சிறப்புங்க. அதை விட பெரிய சிறப்பு ஒன்று இருக்குது. என்னன்னு கேட்டிங்கன்னா, ஆண்டவனை விடவும் ஆண்டவனுடைய அடியார்களை சிந்திக்கிறது. உலகத்தில் 250க்கும் மேற்பட்ட சமயங்கள் இருக்குதுங்க. நம்ம இந்து சமயம்னு சொல்கிறோம். இது மாதிரி உலகளாவிய சமயங்கள் ஏராளம் இருக்குது. எல்லா சமயங்களும் ஒன்று சொல்லுது. என்ன தெரியுங்களா? இறைவன் மிக பெரியவன். இறைவனிடத்தில் அச்சத்தோடு இருக்கணும், பயப்படணும். இதுதான் எல்லா தர்மமும் சொல்லுது. நமது தர்மம் ஒன்று மட்டும்தான் சொல்லுதுங்க, இறைவனை விடவும் இறை அடியார்கள் பெரியவர்கள். கேட்கறக்கே பயமா இருக்குது. ஆண்டவனை விட ஆண்டவனுடைய அடியார்கள் பெரியவர்கள்னு சொல்லக்கூடிய தர்மம் வேற எங்கேயும் கிடையாதுங்க. முருகப்பெருமானுக்கு ஒரு சமயம் சந்தேகம் வந்தது. முத்தமிழ் கடவுளான முருகன் யாருக்கிட்ட போய் கேட்பார்? அவ்வை பாட்டி கூப்பிட்டார். அவ்வை பாட்டி இங்க வாங்க, எனக்கு ஒரு சந்தேகம். எல்லாவற்றையும் விட பெருசு எது சொல்லு. எல்லாவற்றையும் விட பெரியது எதுன்னு கேட்ட அவைக்கு அவை இடத்துல கேட்டார் முருகன். அவை பாட்டி சொன்னாங்க, எல்லாவற்றையும் விட பெரியது புவனம். இந்த புவனம்னா என்னங்க? இப்ப நாம வாழக்கூடிய பகுதிக்கு பூருன்னு பேரு. இப்ப நம்ம பூமின்னு சொல்றோம் பாருங்க, இது சாஸ்திரத்துல பூருன்னு பேரு. இதுக்கு மேல 7 லோகங்கள் இருக்குது. பூரு, புவகா, ஜனகா, தபகா, மகா, சத்தியம். மேல கீழே 7 லோகங்கள் இருக்குது. அதல, விதல, ரசாதல, மகாதல, பாதாளன்னு கீழே லோகங்கள் இருக்கு. இந்த 7 சேர்ந்த 14 லோகங்களுக்கும் புவனம்னு பேரு. முருகா, புவனம் தான் பெருசுன்னு அவை சொன்னாங்க. எவ்வளவு பெருசு பூமியே, இவ்வளவு பெருசுன்னா புவனம் பெருசு. இப்போ புவனம் பெருசான்னு முருகர் கேட்டார். அவ்வை யோசனை பண்ணி சொன்னாங்க, அது தப்பு, நான் சொன்னது தப்பா சொல்லிட்டு முருகா, சரி அதை விட பெருசுன்னு. அந்த புவனத்தை படைத்தான் பார் பிரம்மதேவன், நான்முக கடவுள். இவரை விட பெரிய அளப்பா அவரு தான் பெரியவர். அப்போ நான்முகன் பெரியவனான்னு கேட்டாங்க. ஐயோ அது கூட தப்பு முருகா, அதை விட பெரிய ஆள் ஒருத்தர் இருக்கிறார். யாரு? அந்த நான்முகனையே படைத்தாரு நாராயணர். நாராயணனுடைய உந்தி கமலத்துல தானே நான்முகனே வந்தா. அப்ப நாராயணர் பெரியவர். நாராயணர் பெரியவரா? அது கூட தப்பு முருகா. நாராயணர் பார்க்கடல்ல படுத்திருக்கிறாரே, அந்த திருப்பார்க்கடல் எவ்வளவு பெருசு? பார்க்கடல் பெருசுன்னாங்க. பார்க்கடல் பெருசா? அப்போ யோசனை பண்ணி பார்த்தாங்க, அது கூட தப்பு. விநாயகர் புராணம் சொல்லுது, தமிழ் முனிவர் குள்ள முனிவராக இருக்கக்கூடிய அகத்தியர் அந்த பார்க்கடலை அப்படியே தன்னுடைய கமண்டலத்துக்குள்ள அடைச்சிட்டார். அப்படியானால் அந்த முனிவர் எவ்வளவு சக்தி வாய்ந்தவர், அந்த கமண்டலம் எவ்வளவு சக்தி வாய்ந்தது. கமண்டலம் தான் பெருசுன்னாங்க. சொன்ன அவைக்கு ஒரு நிமிஷம் யோசனை. கமண்டலம்னா நீயா 2 கைப்பிடி மண்ணு தானே, அதுக்கு அவ்வளவு சக்தி இருக்கும்னா இந்த பூமிங்கிறது எவ்வளவு சக்தி வாய்ந்தது. திரும்பி சுத்தி முதலிடத்துக்கே வந்துட்டாங்க. பூமி பெரியது. முருகருக்கு அம்மா நீ ஒன்று பெருசுன்னு சொல்ற, அதை விட இன்னொன்று பெருசுங்கிற, வலைவடிக்கு வந்து பூமியே பெருசுன்னு நிற்கிறைய, முடிச்சிடலாமா? பூமி தான் பெருசான்னார். இல்லை சாமி, வேதம் சொல்லுது, இந்த பூமியை 1000 தலையுள்ள ஆதிசேஷன் தன்னுடைய ஒரு தலையினாலே தாங்கி கொண்டிருக்கிறான்னு சொல்லுது. அப்படியானால் ஆதிசேஷன் எவ்வளவு பெரியவன்? ஆதிசேஷன் பெரியவனான்னு கேட்கிறார் முருகர். அது கூட தப்பு முருகா. அந்த ஆதிசேஷனை என்னுடைய உமையம்பிகை மீனாட்சி சுண்டு விரல்ல மோதிரமா போட்டிருக்கிறார். முருகனுக்கு ஒரு சந்தேகம், ஏமா அறந்தண்ணா இந்த விரலுக்கு தான் மோதிர விரல்னே இருக்குது, அதுல அந்த அம்மா போடாம அது ஏன் போய் சுண்டு விரல்ல ஆதிசேஷனை மோதிரமா போட்டுது? இந்த விரலுக்கு ஆதிசேஷன் 10ல. அப்படின்னா உமையம்பிகை எவ்வளவு பெரியவள்? உமையம்பிகை பெரியவளா? முடிச்சிடலாமான்னு முருகர் கேட்டார். இல்லை, தப்பு. அந்த உமையம்பிகையே என்னுடைய அப்பனா இருக்கிற சிவபெருமான் இடபாகத்தில் கொண்டுட்டு வந்து அடக்கிட்டாரியா, அர்த்தனாரியா நிறுத்துறாரியா? அப்படின்னால் சிவபெருமான் பெரியவர். இப்போ கேட்டார் முருகர். அப்பா ஒரு வழியா சுற்றி வந்து முடிச்சிட்டீமா, இறைவன் பெரியவன்னு முடிச்சுட்டே, சந்தோஷம்னார். அது கூட தப்பு முருகான்னார். சிவபெருமானை விட பெரியவர்கள் உண்டா? உண்டு. யார் அதுன்னா, அப்பேற்பட்ட சிவபெருமானையே தன்னுடைய உள்ளத்துக்குள்ளே அடக்கி இருக்கிறார்களே அந்த அடியார்கள் பெரியவர்கள். பெரிது பெரிது புவனம் பெரிது. புவனமோ நான்முகன் படைப்பு. நான்முகனோ கரிய மால் உந்தியில் பிறந்தோன். கரிய மாலோ அலைகடல் துயின்றோன். அலைகடலோ குறுமுனி அங்கையில் அடக்கம். குறுமுனியோ கலசத்தில் பிறந்தோன். கலசமோ புவியில் சிறுமண். புவியோ அரவினுக்கு ஒரு தலை பாரம். அறவோ உமையவள் சிறுவிரல் மோதிரம். உமையோ இறைவர் பாகத்துள் ஒடுக்கம். இறைவரோ தொண்டர் உள்ளத்துள் ஒடுக்கம். தொண்டர்தம் பெருமை சொல்வதும் பெரிதே. ஆண்டவனை விட அடியார்களுடைய பெருமையை கேட்கிறது பெரிய பாக்கியம். அப்படி அடியார்களாக நமது தர்மம் காட்டுறது 63 பேர். 63 பேர் நியாயன்மார்கள்னு சொல்றோம். இருக்கிற நேரம் ரொம்ப குறைவான நேரம். அதுல நம்ம எத்தனை பேர்த்த சிந்திக்கிறது? நீங்க இந்த சனி ஞாயிறு 2 நாள்ல
இந்த டூர் கூட்டிட்டு போவாங்க. 35 கோயில்கள் 2 நாள். திட்டு 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 போய் தெரியாமல் ஒரு தடவை அந்த பஸ்ஸில் போய் ஸ்ரீரங்கம் போய் இறங்குறோம். இறங்குனது இன்னும் வேகமாக உள்ள முன்னாடி தேங்காய் வாழை வச்சுட்டு இருக்கிறவங்கள தட்டி விட்டுட்டு மேலே போய் உளுந்து எந்திரிச்சு வந்தா. வெளியில் வந்து என் கூட வந்தவர் சொன்னார், என்னங்க நான் பெருமாளை எத்தனையோ கோயிலில் பார்த்துருக்கிறேன், தாடியோட தொப்பையோட ஒரு பெருமாள் நான் பார்த்தது இல்லைங்கன்னு இப்படி நிற்கிறாருண்ணா. ஐயோ, ஸ்ரீரங்கத்தில் பெருமாள் படுத்துட்டு இருப்பார், நீ யாரை பூசேரி பார்த்து பெருமாள் நினச்சிட்டார். கூட்டத்தில் போய் நம்ம 50 கோயில்கள் 30 கோயில் சாமி கும்பிட்டு எந்த புண்ணியும் இல்லைங்க. ஒரே ஒரு கோயிலுக்கு போனால் போதும், ஒரு நிமிடமாவது மனம் அடங்கி அமைதியாக இருக்கணும். ஆலயம்ங்கிறது ஆன்மாவை லயிக்கக்கூடிய இடம். அதனால தான் ஆலயம். திடுதிடுன்னு போக வேண்டியதில்லை. 63 பேரை நம்ம இன்னைக்கு சிந்திக்க வேண்டியதில்லை. ஒரு 3 பேரை சிந்திக்கிறதுக்கு ஆண்டவன் நமக்கு கருணை செய்தால் போதும். அந்த 3 பேர் யார் யார் அதை நமக்கு ஒருத்தர் சொல்லணுமல்ல. அதை சொல்றாரு பட்டினத்தார்னு ஒரு சாமி. பட்டினத்தார் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. குபேரன் தெரியும், காசு கொடுக்குற கடவுள். எல்லா கடை முன்னாடியும் குபேரன் ஒருத்தர் உட்கார்ந்துருப்பார். அந்த குபேரன் சிவபெருமானிடத்துல வரம் வேண்டி, சாமி நான் கைலாயத்தில் எந்த ஆசையும் இல்லாத குபேரன். இந்த குபேரன்னா வேற யாரும் இல்லைங்க, ராவணன் இருக்கிறா பாருங்க. ராவணனுக்கு அண்ணன். ராவணனுடைய அப்பாவும் குபேரனுடைய அப்பாவும் ஒருத்தர் தான். விஸ்வவஸ்னு அவருக்கு பேரு. இவங்க எல்லாம் லைனா உட்கார்ந்து ஸ்தவம் பண்றாங்க. குபேரன் உட்கார்ந்து இருக்கிறார், எல்லாத்துக்கும் மூத்தவர். அடுத்தது ராவணன், அடுத்தது கும்பகர்ணன், விபீஷணன், 4 பேர் உட்கார்ந்து தவம் பண்றாங்க. தவத்துல சுவாமி வந்தாரா, எனக்கு நீண்ட ஆயுள் வேணும், அது வேணும், இது வேணும்னு ஏராளமான அரக்கர்கள் வரங்களை கேட்டாங்க. குபேரன் கேட்டான், ஆண்டவனே நீயே எனக்கு வேணும்னா, பற்றற்றவனான நீ, உனக்கு ஒரு பதவி தர்றன்னு சொல்லி அஷ்ட ஐஸ்வர்யங்களுக்கு நீ தான் அதிபதினு சங்க நிதி பதும நிதியை கொடுத்து பெரிய செல்வ செழிப்போடு வாழ வச்சார் சிவபெருமான். இந்த குபேரன் ஆசைப்பட்டான், கைலாயத்திலேயே இருக்கிறோம், சிவபெருமானோடையே இருக்கிறோம், ஆனாலும் இந்த ஆலயத்தில் போய் ஆண்டவனை கும்பிட்ற திருப்தி வராதே. நான் ஒரு தடவை பிறந்து ஆலயமா போய் உன்னை கும்பிட்டுட்டு நான் மேலே வந்து சேர்றேன் சாமி, நான் கீழே போகணும், வரங்குடுனார். அப்படியே ஆகட்டும்னார். அந்த குபேரன் வந்து பிறந்தவர் தான் பட்டினத்தார். அவர் வந்து காவிரிப்பூ பட்டினத்தில் பிறந்தாருங்க. பெரிய செல்வந்தராக பிறந்தார். அவருக்கு திருவெண்காடர்னு பேர் வச்சாங்க. திருவெண்காடர் வந்தாரா, பெரிய செல்வச்சு. குபேரனுக்கு காசு பண்றக்கா தெரியாது, கடல் கடந்து வாணிபம் செய்து மலையளவு பொன்னையும் பொருளையும் சேர்த்திட்டார். அவருக்கு சிவபெருமானுடைய அருளால ஒரு குழந்தை கிடைச்சது. என்ன குழந்தை தெரியுங்களா? ஆண்டவனே வந்து குழந்தையாக பிறந்தான். மருதவாணன்னு பேர் வச்சாங்க. இந்த அவதாரம் எடுக்கிறதுக்கு முன்னாடி, பிறப்பெடுக்கிறதுக்கு முன்னாடி குபேரன் ஆண்டவன் கிட்ட கேட்டா, சாமி இந்த பூமிக்கு போறேன், உன்னை கும்பிடணும், ஆலயமா போகணுங்கிறதுக்காகத்தான் பூமிக்கு போறேன். ஆனா இது மாயை நிறைந்த உலகம், கொஞ்ச நேரமா தான் நம்மளை புத்தி மயக்கிரு. அதனால ஒருவேளை நான் மனம் தடுமாறி தப்பான பாதையில போனா, ஆண்டவனே நீ தான் என்னை தடுத்தாட்கொள்ளணும்னு வரம் கேட்டுட்டு வந்துட்டார். வந்தவர் சாமி கும்பிட்றதுக்காக வந்தவர் வியாபாரத்தில் இறங்கி மலையளவா பொன்னையும் பொருளையும் அரசனே பொறாமப்படுற அளவுக்கு செல்வத்தை சேர்த்திட்டார். அவர் வேறு திருவெண்காடர், யாரும் அந்த பேர் சொல்றதுக்கு தயார் இல்லை. பட்டினத்தார்னு கூப்பிட்டாங்க. பயபக்தியோட மரியாதையா இருக்கிறார், ஐஸ்வர்யங்களோடு இருக்கிறார். மருதவாணன்னு சிவபெருமானே பையனா வந்துட்டார். வந்தவர் ஒரு நாள் திடீர்னு காணாம போனார். வருங்க, ஒரு ஓலைச்சுவடியை எழுதி வச்சுட்டு, காதருந்த ஊசியும் வாராது காணும் கடைவெளிக்கேன்னு எழுதி அவங்க அம்மா வீட்டு கொடுத்து போட்டு மறைஞ்சு போயிட்டார். ஐயோ பையனை காணமே நினைச்சார். அந்த ஓலையை வாங்கி படிச்சார். இத்தனை ஐஸ்வர்யங்களை சேர்த்தி வச்சனே, இது ஒண்ணு கூட நான் போகையில வராதே, அண்ணா கவுத்து கூட அத்து போட்டுத்தானே உள்ள தள்ளுவாங்க. நெறியில்லாத நெறியில வாழ்ந்துட்டுனே, இதெல்லாம் எனக்கு வேண்டாம், எல்லாத்தையும் தூக்கி ரோட்ல வீசுனார். மூட்டையா பொன்னையும் பொருளையும், அவருக்கு ஒரு கணக்கு பிள்ளை இருக்கிறார், சேந்தனார்னு அவருக்கு பேரு. எல்லாத்தையும் தூக்கி ரோட்ல வீசிட்டு எந்த ஊரில ராஜாவுக்கு மேல மரியாதையா வாழ்ந்தாரோ அந்த ஊர்ல கோவனாண்டியாக போறார். அப்பேற்பட்ட பட்டினத்தார். ஊரும் சதமிலை, உற்றார் சதமிலை, உற்று பெற்ற பேரும் சதமிலை, பிள்ளை சதமிலை, கட்சி ஏகம்பனே நீதான் சதம். எல்லாம் எனக்கு இது சாஸ்வதம் இல்லை, உன்னுடைய திருவடி தான் சாஸ்வதம்னு எல்லாத்தையும் துறந்துட்டு போன பட்டினத்தார் கோயில் கோயிலா வந்த காரியத்துக்காக போறார். எல்லா இடங்களையும் போய் ஆண்டவனை கும்பிட்டவர். திருப்பதிக்கு பக்கத்துல காளஹஸ்திக்கு போறார். காலத்தை அப்புறம் போய் பார்த்து கண்ணீர், ஒருத்தனை கோயிலுக்கு போறேனே, எனக்கு வயசாயிடுது, எனக்கு நீ உன்னுடைய திருவடியை கொடுத்து எனக்கு மோட்சத்தை கொடுக்க கூடாதா? என்னை மோட்சத்துக்கு ஏத்துக்க மாட்டையா? நீ எத்தனையோ சிவனடியார்களை பார்த்திருப்ப, அவங்கள மாதிரி எல்லாம் என்னால பக்தி செய்ய முடியாதையா, எனக்கு பக்தி செய்ய தெரியாது அப்படின்னு ஒரு 3 பேர்த்த போல என்னால உங்கள்கிட்ட அன்பு செலுத்த முடியாதுன்னு சொல்றார்.
அதில் முதல் ஆள் திருச்செங்காட்டங்குடின்னு ஒரு ஊருங்க. அதுக்கு கணபதீஸ்வரம்னு பேர். அங்கே பிறந்தவர். பெரிய மல்யுத்தத்தில் வீரர், தோல்வெளி வாழ்வெளி எல்லாம் இருக்கக்கூடியவர். அவருக்கு பரஞ்சோதியார்னு பேர். அவர் மாதிரி எனக்கு பக்தி செய்ய தெரியாதுங்கிறார். யாருங்க? எல்லாத்தையும் ஒரு சனத்துல வீசி எறிஞ்சு போட்டு சிவபெருமானே சரண்னு வந்த பட்டினத்தார் சொல்றார். அந்த பரஞ்சோதியார் அவருடைய வலிமையை பார்த்து அந்த நாட்டினுடைய ராஜா நரசிம்ம பல்லவன் பேர், அவர் என்ன பண்ணார், நீ வந்து தளபதியா இருந்து என்ற நாட்டை காப்பாற்றுவான்னு கூட்டிட்டு போயிட்டார். இந்த பரஞ்சோதியாருக்கு இந்த தளபதி பதவியில எல்லாம் ஆள் பெரிய 6.5 அடி, அஜானுபாவம், பராக்கிரமமான உடல், மனசுக்குள்ள சிவபக்தி, கோயிலுக்கு போகணும், சாமி கும்பிடணும், சிவத்தொண்டு செய்யணும், அதை தவிர வேற எண்ணம் இல்லை. ஆனா ராஜா கூப்பிடுறார், வேற வழி இல்லை, நாட்டை காப்பாற்றணும், போயிட்டார். விருப்பம் இல்லாத தொழிலுக்கு போய் தளபதி ஆயிட்டார். அந்த ராஜா நரசிம்ம பல்லவன் எல்லா நாடுகளையும் படையெடுத்து வென்றான். அவன் போய் தோத்துட்டு வந்த ஒரு ஊர் இருக்குது பாருங்க, வாதாபின்னு அந்த ஊருக்கு பேரு. அதை நாட்டை ஆளக்கூடிய அரசனுக்கு 2ஆம் புலிகேசின்னு பேரு. அங்க போய் அடிபட்டு திரும்பி வந்திருக்கிறார் ஒரு ராஜா. சாமி நீங்க இங்க உட்காருங்க, நான் போய் அந்த நாட்டில் படையெடுத்து வரணும். இந்த பரஞ்சோதியார் படை நடத்திட்டு போறார் வாதாபிக்கு. அந்த 2ஆம் புலிகேசியை வெற்றி கொண்டு அந்த ஊரையே அடிமைப்படுத்திட்டு இங்க வந்து ராஜா கிட்ட சொல்றார். ராஜனுக்கு பெரிய ஆச்சரியம், ஒரு தளபதி போய் என்னால் ஜெயிக்க முடியாத போரில் ஜெயிச்சுட்டு வந்துட்டாரு. அரண்மனை அரசவையை கூப்பிடுறார். எல்லா மந்திரிகிட்டையும் கேட்கிறார், இந்த பரஞ்சோதியார் ஜெயிச்சுட்டு வந்தாரு, இது இவர்களுடைய போர் வழியா, தோல் வழியா, வாழ் வழியா, இல்லை ஆளுகள் எல்லாம் கூட்டிட்டு போனாரு, எந்த வலிமையால இந்த வெற்றி கிடைச்சதுன்னாங்க. எல்லாரும் சொன்னாங்க, சாமி அதெல்லாம் அப்படி எல்லாம் ஒன்றும் இல்லை ராஜா, அவர் சிவபெருமானுடைய பக்தர். போருக்குன்னு போனாரா, சிவபெருமான் ருத்ரனாக அவருக்குள்ள இறங்கி சண்டை போட்டார். சிவ முன்னாடி யாரும் நிற்க முடியும், எல்லாரும் அழிஞ்சு போயிட்டு. இப்போ ராஜாவுக்கு எங்கிட்ட சம்பளம் வாங்கக்கூடிய தளபதி தானேங்கிற எண்ணம் இல்லை. இவர் பார்த்தது பயம் வருது. ஐயோ இப்பேற்பட்ட சிவபக்தரா, நான் தெரியாம இவர் கொண்டுட்டு வந்து இவருக்கு விருப்பம் இல்லாத இந்த கொலை தொழிலில் கொண்டுட்டு வந்து விட்டுட்டுனே, நான் பாவின்னு இடுப்புல அங்க வஸ்திரத்தை கட்டி சாஷ்டாங்கமா காலில் விழுந்து கும்புறார். சாமி நீ என்னை மன்னிக்கணும், நீங்க இந்த பதவி வேண்டாம் உங்களுக்கு, இது அடுத்தவர்கள் எல்லாம் வெட்டணும் குத்தணும், இது வேண்டாம், நீங்க சிவத்தொண்டு செய்யறதுக்கே போங்க, உங்களுக்கு எவ்வளவு சொத்து வேணுமோ அத்தனையும் பல கிராமங்களையும் உங்க பேரில் எழுதி வைக்கிறேன், மலையளவு பொண்ணையும் பொருளையும் கொடுக்குறேன், உங்க மனசு போல நீங்க இருங்க, நான் உங்களுக்கு தப்பு பண்ணிட்டு என்னை மன்னிங்கன்னு கொடுத்துறேன். எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டார். நேராக அவர் ஊருக்கே செங்காட்டங்குடிக்கே வந்துட்டார். வந்தவர் சிவன் கோயிலில் போய் நிற்கிறார். ஆண்டவனே, இத்தனை நாள் நான் விருப்பம் இல்லாத தொழிலை செஞ்சுட்டு இருந்தேன், நான் சிவ புண்ணியம் செய்யணும், நீ எனக்கு எத்தனையோ கொடுத்துருக்குற, நோய் இல்லாத உடம்பை கொடுத்துருக்குற, இன்னைக்கு என்ற வேஷ்டி நானே கட்டிட்டேன், நானே சட்டை போட்டேன், நானே பாத்ரூம் போயிட்டு வந்துட்டேன், இந்த புண்ணியத்தை எனக்கு செஞ்சு என் மேலே தான் உனக்கு எத்தனை கருணை. நம்ம ஆண்டவன் என்ன கொடுத்தான்ங்கிறது ஒவ்வொரு நாளும் நமக்கு சங்கடம் வரும்போதெல்லாம் நினைக்கிறோங்க. ஆனால் ஒவ்வொரு நாளும் ஆணையத்துக்கு வந்து வேண்டுதல் செய்யக்கூடாது, நன்றி தான் சொல்லணும். கைகால் சுகத்தை கொடுத்தியே, இன்னைக்கு நானே எந்திரிச்சு என்னோட கடமைகள் எல்லாம் எந்திரிச்சிட்டேனே, பசிக்கு உணவு கொடுத்தது பெருசல்ல, பசியை கொடுத்தியே, அதை நினைச்சு பார்க்கணும் இல்லைங்க. 10 ரூபா கொடுத்தா 2 இட்லி வாங்கிட்டு வந்துடலாம் பசிக்கு சாப்பாடாக. பசி யாரு கொடுக்கறது, எங்க போய் வாங்குறது? ஆண்டவன் கொடுத்தா தோன்று. ஆண்டவனுக்கு நன்றி சொல்றாரு. உனக்கு ஏதாவது ஒன்று நான் திருப்பி கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன், நான் என்ன உனக்கு கொடுக்க முடியும்? என்கிட்ட நம்ம கிட்ட என்ன எதிர்பார்க்கிறார் ஆண்டவன்? எதை கொடுக்க முடியும் அவருக்கு? உனக்கு ஒன்றும் கொடுக்க முடியாது. உன்னுடைய அடியார்களுக்கு நான் ஒன்று செய்ய போறேன், என்ன தெரியுமா? அவங்களுக்கெல்லாம் பசின்னு வரக்கூடிய சிவனடியார்களுக்கு நான் உணவு கொடுக்க போறேன். இதையே ஒரு சங்கல்பமா எடுத்துக்கிறார். ஒரே ஒரு சத்தியம் பண்றேன், ஒவ்வொரு நாளும் சிவனடியார்களுக்கு உணவு கொடுத்துட்டு நான் சாப்பிடுவேன். அப்படி ஒரு நாள் எந்த சிவனடியாரும் வரலன்னு வச்சுக்க, ஆண்டவனே நீ என்னை கூப்பிடுறேன்னு நினைச்சிட்டு இந்த வாள் இருக்குது ஒரே சீவிட்டு உங்கள்கிட்ட வந்துடுவேன். ஒரு சிவனடியார் வரலின்னா அன்னத்தனைக்கு நான் உசுரை விட்டுருவேன், அவ்வளவுதான். அதுக்கு மேல இந்த பூமியில் இருக்க மாட்டேன். இந்த சத்தியத்தை பண்ணிட்டு வர்றாரு. திருமணம் பண்ணணும், இப்படி ஒரு நிபந்தனை வச்சா எந்த அம்மா வந்து கல்யாணம் பண்ணுவா? வீட்டுக்காரருக்கு சாப்பாடு போறதே கஷ்டமா இருக்குது. டெய்லி 2-4 சாமியார் வருவாங்க, உங்களுக்கு சாப்பாடு போட்டுட்டு தான் நீ சாப்பிடணும்னா ஒன்றும் முடியாது, சிரமம். ஆனா இவருடைய மனசை புரிஞ்சுட்டு ஒரு அம்மா வந்தாங்க பாருங்க. அந்த அம்மாவுக்கு திருவெண்காட்டு நங்கைன்னு பேரு. சிவத்தொண்டு செய்யறதுக்கு நான் வர்றேன். அந்த அம்மா கூட ஒரு வேலைக்காரம்மா வந்தா, அந்த அம்மாவுக்கு சந்தன நங்கைன்னு பேரு. அற்புதமான இல்லறம் நடக்குது. சிவ புண்ணியத்தோடு அவங்க வாழ்க்கையை நடத்துறாங்க. இவங்க வாழ்ந்த வாழ்க்கைக்கு ஒரு குழந்தை பிறந்தான், சீராளன்னு. அந்த குழந்தைக்கு பேர். முருகன மாதிரியே அழகு.
தண்டையனி வெண்டையும் கிங்கினி சதங்கையும் தன்கடல் சிலம்புடன் கொஞ்சவேனின் தந்தையினை முன்பறிந்தின்பவரி கொண்டு நன் சந்தடமனைத்து நின்ற அன்பு போல கண்டுர கடம்புடன் சந்தமகுடங்களும் கஞ்சமல செங்கையும் சிந்துவேலும் கண்களும் முகங்களும் சந்திர நிறங்களும் கண்குளிர எந்த முன் சந்தியாவோ புண்டரிக ரண்டமும் கொண்டபகி ரண்டமும் பொங்கியல வெண்கடல் கொண்டபோது பொன்கிரிய நெஞ்சிறந்தெங்கினும் வளர்ந்து முன் புண்டரிகர் தந்தையும் சிந்தை கூற கொண்டு நடனம் பதம் செந்திலும் எந்தன் முன் கொஞ்சி நடனம் கொள்ளும் கந்தவேலே கொங்கைகுர மங்கையின் சந்தமணம் உண்டிங்கு கும்பமுனி கும்பிடும் தம்பிரானேன்னு திருச்செந்தூர்ல இருக்கிற முருகனை அருணகிரிநாதர் பார்த்துட்டு அழுகிறார். அப்பேற்பட்ட அழகு வாய்ந்த குழந்தை சீராளன்னு பேர் வச்சு நெத்தி நிறைய திருநீர் வச்சு பள்ளிக்கூடத்துக்கு தாட்டுறாங்க. ஒவ்வொரு நாளும் சிவனடியார்கள் வர்றாங்க. அற்புதமா விருந்து நடக்குது. ஆண்டவன் பார்த்தார், இப்படி விட்டா சரியாகாதுன்னு ஒரு நாள் ஒருத்தர் வராம பண்ணார். 9 ஆச்சு வரல, 10 ஆச்சு வரல, 12 ஆச்சு, உச்சிகாலம் முடிய போகுது. யாராவது ஒரு அடியார் வரணும், அதுக்கப்புறம் அவருக்கு சாப்பாடு கொடுத்தா நம்ம சாப்பிடணும், வரலினா உசுறு விட்டுறது. இப்போ மனைவி கூப்பிட்டார், திருவெண்காட்டு நங்கை இங்க வா, வாழை இலை போட்டு வை, வாள் இருக்குது வார், அந்த வாழை நல்லா தீட்டி வை. ஒன்னா சிவனடியார் வந்து அவர் உணவு சாப்பிடணும், இல்லைன்னா இந்த வாளால என்னுடைய உயிரை விடணும். இந்த ரெண்டுல ஏதோ ஒன்று நடக்கணும். யாராவது ஒருத்தர் அடியார்கள் இருக்கிறார்களான்னு கேட்டுட்டு வர்றேன்னு போறார். ஊருக்குள்ள இந்த பக்கம் போனாரா, சிவனடியார் வீட்டுக்குள்ள வந்துட்டார். அந்தவர் காபாலிக சன்னியாசியாக வர்றார். கபால மண்டையோட்டு மாலை போட்டிருக்கிறார். கருப்பு வஸ்திரம் இருக்குது, 7 அடிக்கு மேல உருவம், திரிசூலத்தை கையில வச்சிருக்கிறார். இன்னைக்கு அகோரிகள்னு நம்ம காசியில பாக்குறோம் பாருங்க, அந்த கோலத்தோட வர்றார். திருவெண்காட்டு நங்கை இருக்கிறாங்க. எங்க சிறு தொண்டர் இருக்கிறாரா? சாமி, உங்களை போல ஒரு சிவனடியாரை தேடிட்டு தான் போயிருக்கிறார், நீங்க வரணும், சாப்பிடணும். நான் ஆண்கள் இல்லாத வீட்டுக்குள்ள இருக்க மாட்டேன், கோயில் இருக்கிறேன், சிறு தொண்டர் வந்தா பார்க்க சொல்லி. இது வரைக்கும் அவர் பேர் இருந்துங்க பரஞ்சோதியார். பரஞ்சோதியார்ங்கிற பேரு அவ்வளவு பெரிய 7 அடி உயரம் உள்ள பெரிய ஆஜானுபவமாக இருக்கிறவர். சிவனடியார்களை கண்டா அப்படி கையரண்டி குறுக்கி உடம்பு போறா, சிறுத்துக்கு வரா. அதனால் அவருக்கு சிறு தொண்டர்னு பேர் மாறிடுச்சு. சிவனடியார் எங்க தேடியும் தெரியல, உசுறு போய் வீட்டில் விட்டுறலாம்னு வர்றார். மகிழ்ச்சியோடு இருக்கிறாங்க மனைவி. என்னன்னா, ஒரு சிவனடியார் வந்திருக்கிறார், கோயில் உங்களுக்காக காத்திருக்கிறார்னா போய் சாஷ்டாங்கமா காழ்ந்த, சாமி உங்களுடைய தரிசனத்துக்காகத்தான் இவ்வளவு நேரம் சுத்திட்டு இருந்தேன், வாங்க வீட்டுக்கு போகலாம், சாப்பிடலாம், வாங்க அமுது செய்யணும், வாங்க. ஏ சிறு தொண்டா, நீ அவசரப்படாத, நான் எப்ப சாப்பிடுவேன்னு தெரிஞ்சாலும் நீ என்னை கூப்பிட மாட்ட, நான் என்ன சாப்பிடுவேன்னு தெரிஞ்சாலும் நீ என்னை கூப்பிட மாட்ட. சாமி, நீங்க எப்ப சாப்பிடுவீங்களோ அப்பவே நான் உங்களுக்கு அமுது பண்ணி தர்றேன், என்ன சாப்பிடுவீங்களோ அதையே நான் உங்களுக்கு செய்து தர்றேன், நீங்க இங்க வீட்டுக்கு வரணும், பசி ஆறணும், அமுது செய்யணும். நான் ஒரு நாளைக்கு 6 நேரம் சாப்பிட்றவன் நினைச்சிட்டியா? 6 மாசத்துக்கு ஒரு தடவை சாப்பிட்றவன். இவருக்கு பொசுக்குன்னு போச்சு. ஒரே ஒரு சிவனடியார் வந்தார், அவரும் 6 மாசத்துக்கு ஒருக்காதான் சாப்பிடுவாராமா. நான் என்ன பண்ணுவேன், அப்படி சாப்பிடக்கூடிய நாளும் இன்னைக்கு தான். ஆஹா சாமி சந்தோஷம், வாங்க வீட்டுக்கு போல, அவசரப்படாத சிறு தொண்டனே, நான் என்ன சாப்பிடுவேன்னு தெரிஞ்சா நீ நிற்க மாட்டேன், என்ன சாப்பிடுங்க, பசுக்கறி. ஐயோ, பார்க்கிறார் சிறு தொண்டர். அதுக்கு என்ன சாமி, எங்கள் வீட்டில் காளைனும் பசுன்னும் கன்றுன்னும் நிறையா இருக்குது, அதில் ஏதோ ஒன்று உங்களுக்கு சமைச்சு கொடுத்துட்ற, வாங்க வீட்டுக்கு போல, அவசரப்படாத, நான் சாப்பிட்றது நரப்பசு, மனிதக்கறி சாப்பிட்றவன். இப்போ சிறு தொண்டர் பார்த்தார், சாமி அதுக்கு என்னங்க, இந்த உடம்புங்கிறது புழுவாகி மக்கி மண்ணுக்கு போகக்கூடியது, நாயும் நரியும் திங்கக்கூடிய உடம்பு தானே, நீங்க சாப்பிட்றது எனக்கு பாக்கியம், என்னையே நான் சமைச்சு உங்களுக்கு உணவு போட சொல்றேன், எங்க வீட்டுக்கு வாங்க. அவசரப்படாத சிறு தொண்டனே, நான் சொல்றதை முழுமையா கேளு. நான் சாப்பிடணும்னா 5 வயது பிள்ளையாக இருக்கணும், அந்த வீட்டில் ஒரே ஒரு பிள்ளையாக இருக்கணும், தாய் அந்த குழந்தையை பிடிச்சிக்கணும், அவங்க அப்பா அறியணும், அப்படி கறி சமைச்சா சாப்பிடணும். இவர் சாப்பிட்டா என்ன சாப்பிடாட்டி என்னன்னு இன்னொருத்தர் நம்மளால ஓடிடும் முடியும். வீட்டுக்கு ஒரே ஒரு பிள்ளையாக இருக்கணும், தாய் பிடிச்சுக்கணும், தகப்பன் அறிஞ்சு சமைக்கணும், சாப்பிடணும். பார்த்தார் சிறு தொண்டர், சிவனடியாருக்கு தொண்டு செய்வதை தவிர இந்த உலகத்தில் வேற என்ன இருக்க முடியும்? என்ன வேணாலும் நடந்தா பரவாயில்ல சாமி, நீங்க வாங்க, நான் உணவு தயார் பண்ணிட்டு வந்து கூப்பிடுறேன். வேகமாக வீட்டுக்கு போய் மனைவி இடத்துல சொல்லார், சிவனடியாருக்கு அமுது கொடுக்கணும், அதுக்கு மேலே இந்த உலகத்தில் எதுவும் பெருசு இல்லை, பையன் பள்ளிக்கூடம் போயிருக்கிறான், கூட்டிகிட்டு வாங்க. 5 வயது குழந்தை பள்ளிக்கூடம் போயிருக்கு. அப்பா பள்ளிக்கூடம் நடக்க நடக்க இடையில வந்து கூப்பிட்டா குழந்தைகளுக்கு எவ்வளோ சந்தோஷமா இருக்கு.
துள்ளி குதிச்சுட்டு ஓடி வர்றான் சீராளன். அப்படியே அள்ளி எடுத்து கொண்டுட்டு வர்றார். மஞ்சள் ஆளை குளிப்பாட்டுறாங்க. நறுமண பொருட்களை எல்லாம் வச்சு குங்குளியத்தி எல்லாம் வச்சு போக போடுறாங்க. அந்த குழந்தை கேட்குது, அம்மா ஒவ்வொரு நாளும் எனக்கு நீ குளிக்க வச்சு வருது, ஆசையா ஒன்று தருவியே, நீ மறந்துட்டியே. முத்தம். ஐயோ அதுக்கு என்னன்னு பக்கத்தில் போனால் பாருங்க, அந்த அம்மாவுக்கு தெரிஞ்சுது, ஐயோ இது சிவனடியாரனுடைய உணவு, இதை நாம் எச்சில் படுத்திடக்கூடாது. முத்தம் கொடுக்கல. அந்த குழந்தைய தாய் பிடித்து கொள்ள தகப்பன் அறுத்து கறி சமைக்கிறாங்க. எல்லாம் தயாராகிடுச்சு. ஓடுறார் கோயிலுக்கு. சாமி நீங்கள் சொன்ன மாதிரியே செய்துட்ட. சொன்னது மாதிரியே செய்திருக்கிறியா? சத்தியமாக நீங்கள் சொன்ன மாதிரியே செஞ்சிருக்கு. வாங்க, எல்லாம் போட்டாச்சு, எல்லா வகை வகையான கறிகளையும் வச்சாச்சு, சாப்பிடுங்க. நான் தனியாக சாப்பிட மாட்டேன், எங்கூட இன்னொரு ஆள் உட்காரணும், நீ வந்து உட்காரு. பெத்த மகனை இலையில கிடக்கிறான், நீ வந்து சாப்பிடு. அதுக்கு என்ன சாமி, நான் வர்றேன். எங்கே உன்ற மகன் இருப்பானே, அவனை கூப்பிடு, திருநீர் கொடுத்துட்டு தான் சாப்பிடுவேன். எங்கே வருவான் மகன்? சாமி இங்கே இப்போது அவன் உதவான். இப்போ வரமாட்டான் ஐயா. அமங்கலமாக சொன்னா, ஐயோ அவன் இல்லைன்னு சொன்னால் போயிடுவார் இருந்துருச்சு. இங்கே இப்போது அவன் உதவான். நான் சொல்கிறேன், நீ கூப்பிடு. எத்தனை மறுத்து பேசுறாங்க ரெண்டு பேரும், ஒண்ணுமே பண்ண முடியல. சிவனடியார் கோபம், கூப்பிடு கூப்பிடுங்கிற, நீ கூப்பிட மாட்டேங்கிறீங்க. வெளியில போய் செய்ய மணியே சீராளா, சிவனடியார் பசிவோக்க வேணும், வாராய் வாராய்னு அழுத கண்ணீரோட கூப்பிட்டாங்க பாருங்க. பள்ளிக்கு எப்படி போனானோ அந்த குழந்தை துள்ளி குதிச்சுட்டு ஓடியாந்தான். உள்ள வந்து பார்த்தா வந்த சிவனடியாரை காணோம், இலையில கிடக்கிற வகை வகையான உணவுகளை காணோம். வெளியில வந்து பார்த்தா சிவபெருமானும் உமையம்பிகையும் நடுவுல முருகப்பெருமானோட ரெடவாருடனராக வந்து காட்சி கொடுக்கிறாங்க. 63 அடியார்கள்ல ஒவ்வொரு அடியாருக்கும் சிவபெருமானுடைய காட்சி கிடைக்குங்க. சில நாயனார்களுக்கு தனியா வருவார், சில நாயனாருக்கு குடும்பத்தோட சம்சாரத்தோட வந்துருவார். ஒரே ஒருத்தருக்கு மட்டும்தான் முருகனையும் கூட்டிட்டு வந்தார். அது இந்த சிறு தொண்டருக்கு. முருகன் ஒரு பக்கம் நடுவுல, ஒரு பக்கம் உமையம்பிகையும் ஒரு பக்கம் சிவபெருமானும் இருந்தா அந்த ரூபத்துக்கு சோமாஸ்கந்த ரூபம்னு பேரு. சோமாஸ்கந்தராக காட்சி கொடுத்தார் சிறு தொண்டருக்கு. காலத்தில போய் உட்கார்ந்துட்டு இருக்கிற பட்டினத்தார் சொல்றாரு, மகனக்கானம்னு சன்னியாசியான நான் இங்க பெத்த மகனையே அறிஞ்சு உனக்கு கறி சமைச்சு போட்ட சிறு தொண்டர் இங்க, அப்பேற்பட்ட பக்தனை பார்த்த நீயே எனக்கு கருணை செய்யவியா? என்னை அந்த மாதிரி எல்லாம் சோதிச்சிடாத ஆண்டவனே, எனக்கு அந்த அளவுக்கு சக்தி இல்லை. இப்ப அடுத்தவருக்கு போறார் இன்னொரு ஆள். பட்டினத்தார் சொல்றாரு, இவரு மாதிரி என்னால இருக்க முடியாது சாமி. தில்லை சிற்றம்பலத்துல பிறந்தவர் சிதம்பரம். அங்கே மண்பாண்டம் செய்யக்கூடிய தொழில். கொயவனார் ஓலச்சாலை ஒழுகுற வீடு பரமையேல. அவரு என்ன பண்றார், மண்பாண்டம் எல்லாம் செய்யறதுக்கு முன்னாடி காலையில் ஒரு கை மண் எடுத்து ஒரு திருவோடு செஞ்சிருவார். செஞ்சு நல்ல செவக்க காய்ச்சி எடுத்து வச்சிருவார். ஐயா பசின்னு யாராவது சிவனடியார்கள் வர்றாங்கன்னு வைங்க, ஐயா எனக்கும் பசி, என்கிட்ட வீட்டுல சாப்பாடு இல்ல, வெறுங்கையோட வந்து சாப்பாடு கேட்கறீங்களே, இந்த திருவோட்டை வச்சுக்கோங்க, என்னால முடிஞ்சது இந்த ஓட்டை வச்சு எங்கேயாச்சும் சாப்பாடு வாங்கி கொடுத்துக்குங்க, இதுதான் என்னால முடியும். இந்த திருவோட்டை கையளவு மண்ணை தானமாக சிவபுண்ணியத்துக்காக அடியார்களுக்கு கொடுத்துட்டு வந்தாருங்க. இவரு ஒரு நாயனார் ஆயிட்டார். நினைச்சு பாருங்க. அப்ப சிவபுண்ணியம் செய்யணும்னா மலை அளவு பொண்ணையும் பொருளையும் வச்சிருக்கணும், ஏராளமான மாட மாடிகளை கூட கோபுரங்களை கட்டித்தா செய்யணும்னு இல்லை பாருங்க. சாதாரண திருவோடு உடுத்தவர் ஒரு நாயனார் ஆயிட்டார். இதுல என்ன ஒரு பெரிய அதிசயம்னு கேட்டீங்கன்னா, இந்த 63 நாயன்மார்களையும் நம்மளுக்கு சொன்னவர் சுந்தரமூர்த்தி சுவாமிகள். அதுக்காகவே இங்க வந்து திருத்தொண்டர் தொகை பாடுங்க. 63 பேர் உயர்ந்த அடியார்கள்னு சொல்லணும். இந்த 63 பேர்த்துல யார் யார் மிகச்சிறந்தவர்களோ அவங்களெல்லாம் ஒவ்வொன்றா சொல்லிட்டு வரணும். இந்த 63 பேர்ல தான் சைவத்துக்கே தலைவராக இருக்கக்கூடிய குருவாக இருக்கக்கூடிய ஞானசம்பந்தர் இருக்கிறார். சைவத்தினுடைய அப்பாவாக இருக்கக்கூடிய அப்பர் சுவாமிகள் இருக்கிறார். 65 கோயில்களை கட்டி வச்ச கோச்சங்க சோழன் இருக்கிறார். பெரிய பெரிய நாயனார்கள் எல்லாம் இருக்கிறாங்க. சுந்தரமூர்த்தி சுவாமிக்கு ஒரே குழப்பம், இத்தனை பேர்த்துல யாரையப்பா முந்தி சொல்றது, யார் சிறப்பானவர்களோ அவர்களை முன்னாடி சொல்லணும் அல்ல, யார சொல்றதுன்னு தெரியலையே. பாட்டு பாடுறதுக்கு ஆரம்பிக்கணும், யாரை முதல்ல சொல்றது? எல்லாம் முக்கியமானவர்களா இருக்கிறாங்க. சிவபெருமான் ஒரு அடி எடுத்து கொடுத்துட்டாரு, தில்லைவாள் அந்தனர்தம் அடியார்க்கும் அடியேன், முதலடி கொடுத்துட்டாரு. பாடுறதுக்கு ஆரம்பிக்கணும். யோசனை பண்ணி பார்க்கிறார் சுந்தரமூர்த்தி சாமி, இவங்க செய்தது எல்லாரையும் ரொம்ப சிறப்புக்குரிய ஆள் இவரு தான். யாரு? இந்த திருவோடு கொடுத்தவர். இவருக்கு திருநீலகண்டர்னு பேருங்க. அவருக்கு அந்த பேரு கிடையாது. யார் வந்தாலும் திருநீலகண்டம்னு சொல்வார். சிவபெருமானுடைய 63 பேர்கள்ல ரொம்ப விசேஷமா அவருக்கு பிடிச்சது திருநீலகண்டர்.
ஏப்பா பானை ரெடி ஆயிடுச்சா? சாமி நாளைக்கு கொடுத்துடுறேன் திருநீலகண்டம். எங்க போயிட்டு இருக்கிறேன்? கோயிலுக்கு போயிட்டு இருக்கிறேன் திருநீலகண்டம். வார்த்தைக்கு வார்த்தை நீலகண்டம் நீலகண்டம்னு சொன்னதுனால அவரை எல்லாரும் திருநீலகண்டர்னு கூப்பிட்டாங்க. 63 அடியார்கள்ல திருவோடு கொடுத்த இந்த அடியார் எல்லாவற்றையும் விட மூத்தவர்னு சுந்தரமூர்த்தி சுவாமிகள் நினைச்சிட்டு பாடுறக்க ஆரம்பிக்கிறார். தில்லைவாழ் அந்தனர்தம் அடியார்க்கும் அடியேன், திருநீல கண்டத்து குயவனார்க்கு அடியேன், இல்லையே எண்ணாத இயற்பகைக்கும் அடியேன், இளையான் தன் குடிமாறன் அடியார்க்கும் அடியேன், வெல்லுமா மிகவல்ல மெய்ப்பொருட்கு அடியேன், விரிபொருள் சூழ் கொன்றையார் விரண்மிண்டற்கடியேன், அள்ளிவன் உள்ளமெந்தார் அமர்நீதி கடியேன், ஆரூரன் ஆரூரில் அம்மானு காலேன்னு 63 அடியார்கள் இவருதாயா சிறப்புக்குரியவர்னு சொன்னார்னா, அப்ப சிவ புண்ணியம் செய்யணும்னா மலமலையா பீரோ நிறக்கா பணம் இருக்க வேண்டியது இல்லைங்க, மனசு இருந்தா போதும். ஆண்டவன் அதை ஏத்துக்கிறார். சின்ன காரியத்தை பக்தியோடு செய்தால் இறைவன் பெருசா ஏத்துக்கிறார். நீங்க எல்லாரும் தஞ்சாவூர் போயிருப்போம், பெரிய கோயில்னு சொல்ற பிரகதீஸ்வரர் ஆலயத்துக்கு போயிருப்போம். அவ்வளவு பிரம்மாண்டமான ஆலயத்தை ராஜராஜ சோழன் கட்டினார். கட்டி முடிச்சு போட்டு நைட்டு கும்பாபிஷேகம் முடிச்சுட்டு படுத்துங்கிறார். படுத்தூங்கில் அவருக்கு ஒரு ஆசை, ஒவ்வொரு நாளும் சிவனோடு கனவுல பேசக்கூடியவன் ராஜராஜன். நினைக்கிறார், சாமி உங்களுக்கு ஒரு புதுசா கோயில் கட்டி வச்சனே, அந்த கோயில் உங்களுக்கு நிம்மதியா இருக்குதா, திருப்தியா இருக்குதா? நம்ம 1 மணிக்கு யாராவது ஒருத்தர் வீட்டுக்கு வந்துட்டாங்கன்னா தூங்கி எந்திரிச்சு காலையில் தூக்கம் நல்லா வந்ததுங்களா, ஒன்றும் சிரமம் இல்லைங்களா, அது மாதிரி ஆண்டவனை கேட்கணும்னு நினைக்கிறார். சிவபெருமான் வந்தவர் என்ன சொல்லணும், நல்லா இருக்குது நல்லா இல்லைன்னு சொல்லணும். அவர் என்ன சொன்னாரு, நீ ஒன்றும் கவலைப்படாத ராஜனே, நான் பாட்டி நிலையில் பரம சௌக்கியமாய் இருக்கிறேங்கிறார். பாட்டி நிலையில் பரம சௌக்கியமாய் இருக்கிற ஒண்ணுமே புரியல ராஜா. வெடி தூக்கம் போயிடுச்சு. என்னைய நம்ம ஒண்ணு கேட்டா அவர் ஒண்ணு சொல்றாரு. காலையில அரசவை கூட்டினார், எல்லாத்தையும் கூட்டினார். அமைச்சர்கள் அத்தனை பேர், கோயில் கட்டினவர், ஸ்தபதி எல்லாத்தையும் வர வச்சாச்சு. என்னமோ சாமி சொல்றாரு பாட்டி நிலையில பரம சௌக்கியமா என்ன அர்த்தம்னாரு. கேட்டவங்கெல்லாம் நடுநடுங்க இருக்காங்க. அந்த சிற்பி கோயில் கட்டின ஸ்தபதி இடுப்புல அங்கவஸ்திரத்தை சாமி என்னை மன்னிச்சிருங்கன்னு கால். ஏயா நீ என்ன பண்ண, எனக்கு தெரியாம உங்களுக்கு தெரியாம ஒரு வேலையை செஞ்சு போட்டோம் கோயிலுக்குள்ள, என்ன பண்ண? பக்கத்துல அந்த கோயில் கட்டுற இடத்துல பக்கத்துல ஒரு கல்லாங்குட்டை, அங்க ஒரு ஓலை குடிசை, வயசான பாட்டி. அந்த அம்மா நினைச்சு பாக்குறாங்க, இந்த ராஜா இப்படி அற்புதமான சிவாலயம் கட்டுறாரு, இவ்வளவு பெரிய புண்ணியத்தை சிவ புண்ணியத்தை செய்யறாரு, என் கையில காசு இருந்தா நானும் ஒரு 10 ரூபாய் கொடுத்து ஒரு செங்கல் வாங்கி கொடுத்துருப்பேனே, என்கிட்ட ஒண்ணும் இல்லையே, வயசாயிடுச்சு, நான் என்ன செய்யறதுன்னு தெரியலையே. இந்த அம்மா என்ன பண்ணாங்க, காவிரி ஆற்றுல போய் ஒரு மொடா நிறக்க தண்ணி கொண்டு வந்து வெட்டி வேறையெல்லாம் அதுக்குள்ள வெட்டி போட்டு நல்ல குழுன்னு மணக்க தண்ணி பண்ணி நல்ல வெய்ய நேரத்தில் சித்திரை மாசத்துல கஷ்டப்பட்டு வேலை செஞ்சுட்டு இருக்கக்கூடிய அந்த வேலைக்காரர்களுக்கெல்லாம் கொண்டு போய் பானம் தாகசாந்தி கொடுத்தாங்க. ஒரு நாள் அந்த அம்மா வயசாகி மோட்சத்துக்கு போயிட்டாங்க. இந்த தண்ணி வாங்கி இத்தனை நாள் குடிச்சவங்கெல்லாம் பார்த்தாங்க, ஐயோ இந்த பாட்டி இப்படி ஒரு கைங்கரியம் பண்ணாங்களே, இவங்களுக்கு நாம் ஏதாவது ஒன்று பண்ணணுமே. அந்த அம்மா வீட்டிலிருந்து ஏதாவது ஒரு பொருளை கொண்டு வந்து கோயிலில் கொண்டு வந்து வச்சிடலாம், அந்த அம்மாவுக்கு அந்த புண்ணியம் இருக்குன்னு வீட்டில் போய் பார்த்தா ஒழுகுற ஓலை கூட ஒன்றுமே இல்லை. ஒரே ஒரு பாறை மட்டும் இருக்குது, கல்லாங்குட்டை. அந்த பாறையை உருட்டி கொண்டு வந்து அந்த கல்லுலேயே ஒரு கொடை மாதிரி செஞ்சாங்க, கல்லு கொடை. அந்த கொடை செஞ்சு சாமி கோபுரத்து மேலே அவ்வளவு உயர்ந்த விமானத்துக்கு மேலே கொண்டு போய் சிவன் தலைக்கு மேலே கொண்டு போய் அந்த கொடை பொருத்திக்கிட்டாங்க. இது ராஜாக்கே தெரியும். இப்ப ஆண்டவன் கனவுல வந்து என்ன சொல்றாருங்க, பாட்டி நிழலில் நான் பரம சௌக்கியமா இருக்கிறேன்னு சொன்னாருன்னா, சிவ புண்ணியம் செய்யறதுக்கு என்ன இருந்தா போதும், மனசு இருந்தால் போதும். அந்த சின்ன வேலையை செஞ்சுட்டு இருக்கிறார் இந்த யாருங்க, இந்த திருநீலகண்ட குயவனார். இவர் என்ன பண்றாரு, எல்லா பக்தி இருக்குது, எல்லாம் வந்தால் நம்மளை மாதிரி கொஞ்சம் தடுமாறக்கூடிய மனசு, இன்பத்துறையில் எளியதாக இருக்கிறார். அவர் சம்சாரத்துக்கு தெரிஞ்சு போச்சு. அந்த அம்மா ஒரு வார்த்தை சொன்னாங்க, எம்மை தீண்டுவீராயில் திருநீலகண்டம், என்னை தொடக்கூடாதியா சொல்லிட்டாங்க. அந்த நிமிஷத்துல அந்த அம்மா சொல்ல வந்தது என்னை நீ தொடக்கூடாதுன்னு சொல்ல வந்தாங்க. வார்த்தை கொஞ்சம் மாறி போய் எம்மை தீண்டுவீராயில் திருநீலகண்டம். திருநீலகண்டம் நீ எந்த சாமி கும்பிடுற அந்த சாமி மேல சத்தியமா சொல்ற, நீ என்னை தொடக்கூடாது. இதை கேட்டாரு பாருங்க, அம்மா நீ என்னைன்னு சொல்லாம எம்மைன்னு சொல்லிட்டியா, உன்னை இல்லை, நீ எந்த பெண்ணையும் உடலால் இல்ல மனதால் கூட தீண்ட மாட்டேன், இது என்னுடைய ஆண்டவன் மேல ஆகும். எத்தனை வயசுல, 25 வயசுல சத்தியம் பண்ணியாச்சு. எவ்வளவு ஒரு பிரச்சனை வீட்டுல, இன்னொரு பொம்பளை இருந்தா பெட்டி எடுத்துட்டு பிறந்த வீட்டுல போய் அக்கம் பக்கத்துக்காரெல்லாம் கூட்டி பஞ்சாயத்து வச்சு. இந்த அம்மா இப்படி ஒரு பிரச்சனை நடந்ததா யாருக்கும் சொல்லல, அக்கம் பக்கம் வீட்டுக்காரர் கூட தெரியாது. 2 பேரும் மனமொத்த தம்பதிகளா இருக்கு. இப்படி ஒரு தம்பதிகளான எல்லாரும் ஆச்சரியப்படுற மாதிரி இருக்கிறாங்க. எல்லா பணிவிடைகளையும் அந்த அம்மா செய்யறாங்க. தொடாம வெளியே போயிட்டு வந்தா கால் கழுவு தண்ணி ஊற்றி கொடுக்குறாங்க. உட்காந்தாருன்னா சாப்பிட்ற உட்காந்தோம்னா எல்லா பொருளையும் பரிமாறி வச்சு உபுசமடிக்கு மேலும் பக்கத்தில் உட்காந்து விசிறி விடுறாங்க. இன்னைக்கெல்லாம் பரிமாறி சாப்பிட்றது யாருக்கு கிடைக்குது?
பக்கத்தில் உட்காந்து விசிறி விடுற மனைவியா இருக்குது. சமையல் கட்டு விசிறி விடுற மனைவி தான். பிடிச்சிக்கோ, விளம்பர இடைவேளையில் வந்து வீசி போட்டு போயிருது. ஒரு அம்மா கருன்னு தோசை சுட்டு கொண்டு வந்தது. இப்படி ஒரு தோசை, ராய் தோசை என்னமோன்னு யதார்த்தமாக பார்த்தா அதில் அரிசிமாவு தோசை. இவ்வளவு கருப்பாக இருக்கிறதுக்கு நியாயம் இல்லையான்னு பார்த்தா அந்த விளம்பர இடைவேளை தோசைகளை திருப்பி வச்சு தோசை ஊற்றிருக்குது. இப்படி 25 வயதுல செஞ்ச சத்தியம் யாருக்கும் எதுவுமே தெரியாம வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. எல்லாரும் ஊர்க்காரர்களுக்கு போற இப்படி ஒரு நல்ல தம்பதிகளுக்கு குழந்தை குட்டி இல்லாம போச்சே அப்படின்னு வேதனை. இப்படி வைராகியமாக இவங்க 2 பேர் இருக்கிறாங்களேங்கிறத ஆண்டவன் உணர்த்துறதுக்காக ஒரு சிவனடியாராக அவரே வர்றாரு. எல்லாத்துக்கும் இவர் திருவோடு கொடுக்கிறவர். அவர் ஒரு திருவோட்டை கொண்டு வந்து இவர்கிட்ட கொடுத்தாரு. ஐயா, நான் தீர்த்த யாத்திரை போற, இந்த ஓடு பயங்கர மந்திர சக்தி வாய்ந்த ஓடு, எங்காச்சும் கொண்டு போனா யாராச்சும் தூக்கிவாங்க, நீ பத்திரமா வச்சிரு, நான் போயிட்டு வந்து காக்கையில கொடுனார். அதுக்கு என்னங்க சாமி கொண்டாங்கன்னு அவர் வீட்டுக்குள்ள ஒரு மரப்பெட்டிக்குள்ள வச்சுட்டார். வச்சு போட்டு 2 நாள் கழிச்சு மறுபடியும் கேட்கிறாரு, ஓட்ட கொடுன்னார். பெட்டியை திறந்து பார்த்தா ஒன்னைங்க. அவர் ஒரு கொய்யவனார், மண்பாண்டம் செய்கிற ஒழுகுற. அவர் 2 பெட்ரூமு 4 பாத்ரூம் எல்லாம் இருக்காதுல்லங்க அவர் வீட்டில். ஒரே ஒரு சாலை தான், அதுக்குள்ள ஒரே ஒரு பெட்டி தான் காணும். சாமி எங்க தேடி ஓட்ட காணுங்க. அது மாதிரி 10ஓடு நான் செஞ்சு வச்சிருக்கிறேன், 1க்கு 4 தர்றேன், நீங்க எடுத்துட்டு போங்க. அதெல்லாம் கிடையாது, நீ என்னை வேணும்னே திருடிட்ட. திருட்டு பழி சொல்றார். ஐயோ சாமி, நான் சிவனடியார்கிட்ட செய்வேனா? அதெல்லாம் பாவம் இல்லையா? சிவத்தொண்டு, சிவன் சொத்து குலநாசம் இல்லையா? நான் செய்ய மாட்டேன் சாமி, நீங்க நம்பணும். அதெல்லாம் முடியாது. நீ உன்னோட மனைவி கையை பிடிச்சி சத்தியம் பண்ணினா நான் திருடுறேன்னு ஒத்துக்கிறேன். எப்படி தொடுவார்? 25 வயசுல செஞ்ச சத்தியம், உடம்பெல்லாம் நடுங்குது, தலையெல்லாம் நடுங்குது. 85 வயசு ஆயிடுச்சு. இப்ப வந்து மனைவியை தொட்டு சத்தியம் பண்ணுன்னு ஆண்டவன் சோதிக்கிறார். யாருகிட்ட இது வரைக்கும் வெளியே சொன்னது இல்லை. ஊர்க்காரெல்லாம் சொல்றாங்க, ஏப்பா கட்டின சம்சாரத்தை தொட்டு சத்தியம் பண்றது உனக்கு என்ன மோசம், செய்யி. ஐயோ முடியாது, வேற வழியே இல்லாம கடைசியா ஒரு முறை சொன்னார், ஐயா என்னுடைய மனைவியை தீண்டுவதில்லைன்னு சொல்லி 50 வருஷத்துக்கு முன்னாடி நான் செஞ்ச சத்தியம். ஊர்க்காரருக்கெல்லாம் கண்ணுல கண்ணு. புதிய ஒரு பக்தியா, மனசுல தடுமாறக்கூடிய மனசு இன்னைக்கு கோயிலுக்குள்ள வரையில நல்லா இருக்கணும்னு நினைக்கிறான். வெளியில போனதையும் மனசு எங்கெங்கேயோ அலைவோம். ஆண்டவனுடைய இப்ப எவ்வளவு ஒரு பக்தி இருந்தா, மனசுக்குள்ள எவ்வளவு ஒரு வைராகியம் இருந்தா இப்படி ஒரு வாழ்க்கை இருந்திருக்கு. பரவாயில்ல, நீ கையை தொடமாட்டோம் சத்தியம் பண்ணிக்கிறது தானே. நான் தடி யூனிட் வந்திருக்கிறேன், தடியை வீசுற, பிடிச்சுக்க, ஆளுக்கு ஒரு உடனே பிடிச்சுக்குங்க, இந்த ஆத்துக்குள்ள எந்திரிச்சு முங்கி எந்திரிச்சு சொல்லுங்க நாங்க இந்த ஓட்டை எடுக்கலன்னு சொல்லிருந்தேன். ஆளுக்கு ஒரு குச்சி ஒரு குணை பிடிச்சாங்க, குளத்துக்குள்ள முங்கி எந்திரிக்கிறாங்க. உள்ள போகும்போது பாலும் வயோதிக கிழங்கள் 2 திரும்பி எந்திரிச்சாங்க பாருங்க. 25 வயதுல அவர்கள் சத்தியம் செய்யும் போது என்ன இடத்துல எப்படி இருந்தாங்களோ அதே உடையோட அதே இளமையோட வந்து எந்திரிச்சாங்க. அந்த குளம் இன்னைக்கும் இருக்குதுங்க சிதம்பரத்துல. அந்த கோயில் இன்னைக்கும் இருக்குது. சிதம்பரத்திலிருந்து 3-4 கிலோமீட்டர் தக்க போனீங்கன்னா அந்த கோயில் இருக்குது. அதுக்கு இளமையாக்கினார் கோயில்னு பேரு, இளமையாக்கினார் குளம்னு பேரு. நமக்கு எங்க நேரம் அதுக்கெல்லாம்? திடுன்னு போக தடன்னு ஒடியார பிரசாதத்தை வாங்க, தேங்காய் வளை துடைக்க, இதுதான். அப்படி ஒரு அடியார். இப்ப நினைச்சு பார்க்கிறார் பட்டினத்தார். முதல்ல செஞ்சாரு சிறு தொண்டர், ஒரே ஒரு வைராகியம், வெட்டி வீசி போட்டார் மகனை. ஆனால் 50 வருட காலம் ஒவ்வொரு சனமும் எவ்வளவு வைராகியத்தோடு இருந்திருக்கிறார். இப்படி ஒரு மனசு எனக்கு இல்லையா, அது மாதிரி எல்லாம் எனக்கு சோதனை வச்சு என்னால தாங்க முடியாது, இந்த மாதிரி எனக்கு பக்தி செய்ய முடியாது. இன்னும் ஒரே ஒருத்தர் சொல்றார், அவரு ஒரு வேடர், முரடர், வேட்டையாடி இது பண்றவர். குளம், வேடர் குளத்துல பிறந்தார். ஒரு குழந்தைன்னு பிறந்தா ஒரு செவிலியர் நர்ஸ் வந்து தூக்கிட்டு வந்து காட்டுவாங்க, குழந்தை பாருங்கன்னு. இந்த குழந்தைய ஒரு நர்சமா தூக்குது, முடியல. 2 பேரை தூக்குறாங்க, முடியல. 4-5 பேர் சேர்ந்து ஒரு குழந்தை, பிறந்த குழந்தைய தூக்கிட்டு வந்து அவங்க அப்பா கிட்ட காட்டுறாங்க. தின்னன் இருக்குது, தூக்கி பார்த்ததீங்க. அவங்க அப்பா தின்னன்னு பேர் வச்சுட்டார். பேர் வைக்கிறதுக்கு நம்மளாம் என்ன மண்டை பிச்சுட்டு 2-3 பேர் சட்டையே கழிஞ்சு போயிருது, அவ்வளவு யோசனை. ஆனா ஒரே முடிவு, கையில தூக்கி பார்த்தா முடிஞ்சு போச்சு, தின்னன்னு பேர் வச்சுட்டார். இந்த தின்னனுக்கு முதல் வேட்டை, கன்னி வேட்டைக்கு போகணும். எல்லாம் புறப்படுறாரு, வில்லம்பெல்லாம் கையில் கொடுத்தாச்சு. உள்ள போறார், ஒரு பன்னி, காட்டு பன்னி கிடச்சிருச்சு. இந்த பன்னியை வேட்டையாடணும். முதல்ல வேட்டைக்கு வந்திருக்கிறார். பன்னியை வேட்டையாடலன்னா அது போக்கு காட்டி வெகு தூரம் காட்டுக்குள்ள கூட்டிட்டு போயிடுச்சு. ரொம்ப தூரம் போய் பன்னி கரெக்டா குறிபாத்து அடிச்சிட்டார். பன்னி மாட்டிடுது. இப்ப என்ன பண்ணார், நீண்ட தூரம் ஓடி வந்ததுனால தண்ணி தாகம், பசி பொறுக்க முடியாத பசி, தண்ணி தாகம் அடிக்குது, பசிக்குது. அப்படியே அது எட்டி பார்க்குறார், அங்கே ஒரு ஆறு ஓடுது, தங்கமயமாக ஓடுது. அந்த வெயிலுக்கு, மஞ்சள் வெயிலுக்கு மினுமினு ஆறு பன்னீர் மாதிரி ஓடுது. அதுக்கு பொன்முகரை ஆறுன்னு பேர். அந்த ஆற்றுல போய் தண்ணி குடிச்சிட்டு வரலாம். இந்த பன்னியை சுட்டு வச்சிருக்கலாம், நல்லா பக்குவமாக சுட்டு வைங்க, நான் வந்தது இந்த பன்னிக்கறி சாப்பிட்டு பசி போய்க்கிறேன், தண்ணி போய் குடிச்சிட்டு வரேன்னு ஆற்றுக்கு போனாரா. ஆற்றுக்கு பக்கத்தில் போக ஒரு மலை மேலே ஒரே ஒரு மரம், அந்த மரத்துக்கிட்ட ஒரே ஒரு சிவலிங்கம்.
இது வரைக்கும் சிவலிங்கம்னா என்னன்னு அவருக்கு தெரியாது, சாமி கும்பிட்றதுனா என்னன்னு தெரியாது, மந்திரம் தெரியாது, ஒண்ணுமே தெரியாது. ஆனா அந்த மலையையும் மலை மேல இருக்கிற மரத்தையும் மரத்துக்கு பக்கத்தில் இருக்கிற சிவபெருமானையும் பார்த்தது இவருக்கு என்னமோ மனசுக்குள்ள. தண்ணி குடிக்கிறதுக்கு போனவர் அதை மறந்துட்டார். இப்ப மலை மேல மேகமா ஏறார். உள்ள ஏற ஏற உடம்பு பாரமெல்லாம் குறையுது, ஒரு ஊனுரும்பெல்லாம் உருகுது, அழுகாட்சியா வருது. மேல போய் பார்க்கிறார், அந்த ஆளரவம் இல்லாத அந்த மலை மேல ஒரு மரத்துக்கடியில சாமி மட்டும் தனியா இருக்கிறார். சாமி கல்லுன்னு நினைக்கல, நாமளா இருந்தால் எனக்கு அது கொடு இது கொடு, கஷ்டப்பட்டு மலை ஏறி வந்திருக்கிற, 30 ரூபாய்க்கு தேங்காய் உடைக்கல வைக்கல 3 காய் வாங்கி உடைச்சிருக்கு, இப்படி சொல்லுது. அவருக்கு அதெல்லாம் தெரியும். இந்த இடத்துல நீ வனாந்தரத்தில் இருக்கிறையே சாமி, உனக்கு என்ன பாதுகாப்பு, மலையிலையும் வெயிலையும் நினைஞ்சிட்டு இருக்கிறையே, உனக்கு பசிக்குமேன்னு நினைக்கிறார். கல்லுன்னு தெரியல பாருங்க, தெய்வம்னு நினைக்கிறார். சாமிக்கு பசிக்குமே, என்ன பண்றது? வேகமா போனார். கீழே தான் கறி ரெடி ஆகிட்டு இருக்குது, வெந்துட்டு இருக்குது, வேகமா கொண்டு வந்து சாமிக்கு வைக்கலாம், எப்படி பூசை பண்ணணும்னு தெரியாது. கீழே வர்றாரு, நல்லா வெந்துட்டு இருக்குது கறி, அதையெல்லாம் எடுத்து கடிச்சு பார்க்கிறார். எந்த கறி மெத்துன்னு வெந்திருக்குது, எது பக்குவமா இருக்குதுன்னு கடிச்சு பார்த்து ஒரு தாமரை இலையில தொன்னை செஞ்சு அதுல வச்சுக்கிட்டார். ஒரு கையில வில்லம்பு, ஒரு கையில கறி. ஆத்துக்கு போறார். தாகம் அடிச்சதுன்னு குடிக்கணும்னு நினைச்சவர் தண்ணி குடிக்காம வாயில தண்ணி மோந்து வச்சுக்கிட்டார். உப்புன்னு 2 கண்டம் வீங்கி வாயில தண்ணி. பக்கத்தில் இருக்கிற செடியிலிருந்து மரங்கள் இருந்து பூக்களை எல்லாம் பொறிச்சு தன்ற தலையில சொருகிட்டார். வேகமா மலையேறார். மலையேறி போய் தன்ற வாயில் இருக்கிற தண்ணி கொண்டு போய் சாமி மேல ஊத்துற. குடிமித்தேவர்னு அந்த சிவபெருமானுக்கு பேர். ஊத்திட்டார். எச்ச தண்ணி வாயில் ஊற்றிச்சு. தன்ற தலையில் இருக்கிற பூவை எடுத்து சாமி மேல வச்சுட்டார். முடியோட பூவு. இலையில கறி வச்சு, பன்னிக்கறி வச்சு சாப்பிடு, பசிக்கு மண்ணுனக்கு சாப்பிடு. சாப்பிடு சாப்பிடுன்னா என்ன பண்ணுவார்? சாமி சாப்பிட்ற மாதிரி தெரியல, வால் உடைவாள் எடுத்துட்டார். நீ சாப்பிடலீங்கன்னா நான் அறுத்துக்குவேன், இறந்து போயிடுவேன். சாமி இவருக்கு பயந்துட்டு அந்த கறியை மறைச்சிட்டார். இப்போ சந்தோஷமாயிடுச்சு இந்த திண்ணனுக்கு. ஆஹா, என் சாமி சாப்பிட்டுட்டார், இவருக்கு பசி போயிருக்கும், நான் இவருக்கு காவல் இருக்கிறேன்னு சுற்றி சுற்றி வர்றார். கொஞ்ச நேரம் ஆச்சு, மறுபடியும் பசிக்குமே. இந்த வயிறு தான் எப்படிங்க, அவ்வை பாட்டி தான் சொன்னாங்க, ஒரு நாள் உணவை விளக்குன்னு சொன்னா விளக்க மாட்டேன். அட ஒரு நேரம் சாப்பிடாம அதெல்லாம் முடியாது, அண்டா அண்டாவா கொண்டாம்ப. சரி, இப்படித்தான் பாடுபடுறிய, ஒரு 2 நாளைக்கு சேவையான சாப்பிட்டா ஒன்னா சாப்பிட்டுக்கான்னு அதையாவது கேட்கறியா? ஐயோ என்னால முடியாதுங்கிற. என்ற நோவு என்னன்னு உனக்கு தெரியாது, வகை வகையா கேட்கிறேன். உங்க கூட குடித்தனம் பண்றது எனக்கு ரொம்ப கஷ்டம்னாங்க அவை பாட்டி. இப்ப அடுத்த நேரம் சாமிக்கு பசிக்குமே, நான் போய் ஏதாவது கொண்டுட்டு வரணும்னு வேகமா கீழே வந்தார். வந்து வேட்டையாடி மான்கறி முயல் கறி எல்லாம் சுட்டு அதே மாதிரி தண்ணி எடுத்துக்கிட்டார். மேல போறார். இவர் கீழே வந்த நேரத்தில் அந்த கோயிலுக்கு பூசை பண்ற ஒரு ஐயர், சிவகோசரியார்னு அவருக்கு பேரு, அவரு கலசத்தை எடுத்து தலையில வச்சுட்டு மந்திரம் சொல்லிட்டு மலை மேல போய் பார்க்கிறாரு. பன்னிக்கறி முன்னாடி கிடக்குது, சாமி மேல எச்ச தண்ணி, முடியோட பூவு. ஐயோ, யாரா இந்த கோயில் இப்படி அபச்சாரம் பண்ணணும்னு தெரியலையேன்னு பதறிட்டார். இப்படி இந்த கோயிலை அபச்சாரம் படுத்துற பாவி யாருன்னு தெரியலையேன்னு எல்லாத்தையும் சுத்தம் பண்ணி ஒரு கும்பாபிஷேகமே பண்ணி போட்டார். பண்ணிட்டு ஆண்டவனே இப்படி ஒரு சோதனையாண்டு கீழே வந்தாரா. வந்த நேரத்தில் இவர் முயல் கறி மான்கறியும் எடுத்துட்டு மேலே போறாரு. இப்படியே அவரு போய் இவரு வர, இவரு போய் அவரு 6 நாள் நடக்குது. 2 பேர், அவரும் மந்திரம் சொல்லி பக்தியோட பூசை பண்றார், இவரும் போய் அன்பால என்ன செய்யறதுன்னு செய்யாம செய்யறாரு. இந்த 2 பேர்த்துல யாராவது ஒருத்தருக்கு புத்தி சொல்லணும்னா யாருக்கு சொல்லணுங்க? இந்த வேடனா இருக்கிற திண்ணனுக்கு போய் சொல்லணும். அவர் கனவுல போய், யாப்பா நீ நான் நல்லா பியூர் வெஜிடேரியன்டா, இப்படி வகை வகையா கறி கொண்டு வந்து கொடுத்து எனக்கு எடுத்துறாதே சொல்லணும். எச்சத்தனி என்ற மேல ஊத்தாதே சொல்லணும். 1 தலையில வச்சு 2 தலையில வைக்காதே சொல்லணும். அதை சொல்லல. சிவகோசரியார் கனவுல போறார். சாமி, ஹேய், நீ வந்திருக்கிறவனை சாதாரணமானவன் நினைச்சுக்காத, நமக்கெல்லாம் உடம்புல ரத்தமும் சதையும் நாளமும் தான் இருக்குது, அவனுக்கு உடம்பு பூரா சிவபக்தி தான் இருக்குது, அன்றே வடிவானவன் திண்ணன், சாதாரணமான நாள் அல்ல. நாளைக்கு நீ பூசையை முடிச்சுட்டு கீழே இறங்காத, மரத்துல ஒளிஞ்சிருந்து பாருன்னார். கடைசி நாள் 6வது நாள் இவர் மேல போறாரு. சாமிக்கு கண்ணுல இருந்து ரத்தம் வருது, லிங்க மேனிலிருந்து ரத்தம் வருது. பதறிட்டார் கண்ணன். திண்ணன் யாரோ ஒருத்தன் வந்து இந்த பாதகத்தை செஞ்சிருக்கிறான் என்னுடைய ஆண்டவனுக்கு, யாருன்னு தெரியலையேன்னு சுத்தி சுத்தி பார்க்கிறார் கோபத்தோட வாளோட. ஒருவேளை இந்த சிவகோசரியார் மரத்துக்கடியில் ஒளிஞ்சிருக்கிறது தெரிஞ்சாருன்னு வைங்க, இந்த ஆள் தான் பண்ணனு கண்ட கண்டமா வெட்டி வீசி போடுவார். காட்டுல ஆண்டவன் யாருன்னு தெரியலையே, என்ற சாமிக்கு ரத்தம் வருது, என்ன பண்றதுன்னு தெரியலையே. அவருக்கு தெரிஞ்சது வேடராச்சா, கல்லுக்கு கல்லு முள்ளுக்கு முள்ளுன்னு தான் தெரியும். கண்ணுக்கு கண்ணெடுத்து தப்பிடலான்னு அம்பை எடுத்து தன்னுடைய கண்ணையே பிடுங்கி கொண்டு போய் சாமிக்கு வச்சார். பார்த்துட்டு இருந்த சிவகோசரியாருக்கு உடம்பெல்லாம் நடுங்கிடுது. என்னடா இது, கண்ணுல சின்ன தூசி பட்டா அந்த பாடு வர்றோம். ஒருத்தர் சொன்னார், என் ஜம்சாத்துக்கு கண்ணில் தூசி பட்டு 700 ரூபா செலவாகி போச்சுங்க, ஆஸ்பத்திரிக்கு போயிருந்தார்.
இதெல்லாம் ஒரு நாயங்கிறீங்களே, என் ஜம்சார்த்துகள்ல ஒரு பட்டுப்புடவை கட்டு 7,000 ரூபாய் செலவாகி போச்சுங்க. கண்ணுல இத்தினீண்டு ஒன்று பட்டா நம்மளால தாங்க முடிய மாட்டேங்குது. கண்ணையவே புடுங்கி அப்புறாருன்னா இந்த உடம்புல பிரஜையே இல்லைங்க. எல்லாம் சிவபக்தியாக இருக்குது. இப்போ இதோட நிறுத்தினான ஆண்டவன் இன்னொரு கண்ணிலிருந்து ரத்தம் வருது. இப்ப இவருக்கு கோபம் போய் அவனுக்கு வேலை இல்லைன்னு நினைக்கிறோம்ல. இப்ப பார்த்தாரு, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, என்ன மருந்துன்னு தெரிஞ்சு போச்சே, இன்னொரு கண்ணு தான் எனக்கு இருக்குது, நான் புடுங்கி அப்பி போட்டு போயிருவேன் என்னுடைய ஆண்டவனுக்குன்னு நினைக்கிறார். புடுங்கலாம்னு போகையில் அவருக்கு ஒரு எண்ணம் வருது, 2 கண்ணும் தெரியா போச்சுன்னா சாமி எங்க இருக்கிறார், கண்ணை கொண்டு போய் எங்க வைக்கணும்னு எனக்கு தெரியாது, அதனால அடையாளத்துக்காக என்ற காலை தூக்கி வச்சுக்கிறேன்னு செருப்போடு இருக்கக்கூடிய காலை எடுத்து சிவலிங்க திருமேனியில கண்ணில் எந்த இடத்துல போய் வைக்கிறோமோ அந்த இடத்துல அடையாளம் வச்சுட்டு இன்னொரு கண்ணையும் நோண்ட போறார். இதுக்கு மேல ஆண்டவன் தாங்குவானா? கேட்டாலே பதறிக்கிய அப்பான்னு கூப்பிடுறார். நாமெல்லாம் கஷ்டத்தோட கோயிலுக்கு வர்றோம். ஒவ்வொருவருக்கும் ஏதோ ஒரு பிரார்த்தனை இருக்குது. இந்த மாதிரி ஒரு நவராத்திரி சமயத்துல தான் அபிராமி பட்டர் வர்றார். அம்மா எனக்கு 16 விதமான கஷ்டங்கள் இருக்குதுங்கிறாரு. மிகையும் துரத்த வெம்பினியும் துரத்த வெகுளியானதும் துரத்த 3, மிடியும் துரத்த நரை விரையும் துரத்த மிகு வேதனைகளும் துரத்த 6, பசியும் துரத்த பசி 80 துரத்த பாவம் துரத்த பதி மோகம் துரத்த பல காரியமும் துரத்த நகையும் துரத்த ஊழ் வினையும் துரத்த நாளும் துரத்த வெகுவாய் நான் வறண்டோடிய கால் தளர்ந்திடுமணி நமனும் துரத்துவானோன்னு 16 விதமான கஷ்டங்களை நீ துரத்துதம்மான்னு வந்தார். எல்லாரும் கஷ்டம்னு கோயிலுக்கு வர்றான். ஆண்டவனே ஒரு வேதனையோட கோயிலுக்குள்ள உட்கார்ந்துட்டு இருக்கிறார். அவருக்கு என்னங்க கஷ்டம்? நம்ம கஷ்டத்தையெல்லாம் தீக்கிறவருக்கு அவருக்கு என்ன கஷ்டம்? அவருக்கு ஒரே ஒரு கஷ்டம் என்னன்னு கேட்டீங்கன்னா, எல்லா உயிர்களும் தாய் அன்புனா என்ன, அப்பா அவனுடைய அரவணைப்புனா என்னன்னு தெரிஞ்சிருக்குதே, எனக்கு அப்பான்னு ஒருத்தர் இல்லையே, அம்மான்னு நான் யாரையும் கூப்பிட முடியலையே, எனக்கு அப்பா அம்மா இல்லையேன்னு வேதனைப்படுறான். யாராவது ஒருத்தர் தாய் பாசம், ஒரு சின்ன கோழி கருடன் வந்து தூக்க வந்த கழுகு வந்தால் அது போய் அது சக்திக்கு தடுத்து காட்டுது. நாம வளர்த்துன நாய் அது கூட தொடவிட மாட்டேங்குது. தாய்ப்பாசம்ங்கிறது எவ்வளவு, எனக்கு அது கிடைக்கலையே. தாயும் இல்லி தந்தை இல்லி தான் தனியும் தானேடின்னு பாடுறாங்களே, அப்பா அம்மா ஆண்டவனுக்கு இல்லையேன்னு ஒரு வேதனை. யாரையாவது ஒருத்தர் அப்பா அம்மான்னு கூப்பிடணும்னு ஆசை. இப்படி ஒரு மேல கருணை செய்யக்கூடிய ஒருத்தர் இருக்க முடியுமா? எனக்கு ஒரு அன்பு காட்டுறவன் ஒருத்தர் என்கிட்ட வந்தா அது கூட இது கூடன்னு கேட்கறது ஆள் இருக்குதே வெளியே. எனக்கு ஒரு கஷ்டம்னு வரையில தன்னையே கொடுக்கக்கூடியது. தகப்பனுடைய அன்புக்கு மேல என்னடா இருக்க முடியும்? இவரு தான் எங்க அப்பான்னு தின்னனை அப்பான்னு கூப்பிடுறாரு. கண்ணை அப்பா, அதனால அவருக்கு கண்ணப்பான்னு பேர் வருது. அம்மான்னு ஒருத்தர் கூப்பிட்டார், காரைக்கால் அம்மையார். அம்மா என்னை பேணும் அம்மைகான் உமையே. அம்மா அப்பா இல்லைங்கிற கவலையை ஆண்டவன் போக்கிட்டார். இப்போ பட்டினத்தார் சொல்றாரு, ஐயா ஒருத்தர் வாளால தான் பெத்த மகனை அறிஞ்சு ஆண்டவனுக்கு படைச்சார். இன்னொருத்தர் இளமையில எவ்வளவோ தூரம் இருந்து ஆண்டவனுடைய பெயரால சத்தியம் பண்ணதுனால மனதளவுல வைராக்கியமா 60-50 வருஷம் ஓட்டிட்டார். இன்னொருத்தர் தன்னுடைய உடம்பனுடைய பிரஜையே இல்லாம முழுசையும் ஆண்டவனுக்கு கொடுக்கணும்னு நினைச்சார். இப்படியெல்லாம் பக்தர்களை பார்த்த நீ என்னை மாதிரி பாவியை பார்த்து எனக்கு மோட்சம் கொடுன்னு கேட்டேன்னா நியாயமா? நியாயம் இல்லையே. என்னால் அப்படி எல்லாம் பக்தி செய்ய முடியாது ஆண்டவனே, என்னை எல்லாம் நீ அப்படி சோதிச்சு தான் எனக்கு ஒரு நல்ல கதி கொடுக்க முடியும்னா அந்த மாதிரி சோதனை எல்லாம் நான் தாங்க மாட்டேன். வாளால் மகவறிந்து ஊட்ட வல்லேன் அல்லன், மாது சொன்ன சூழால் இளமை துறக்க வல்லேன் அல்லன், 4 ஆறில் கண்ணிடந்து அப்ப வல்லேன் அல்லன், இனி நான் சென்று ஆளாவது எப்படியோ திருக்காலத்து அப்பருக்கேன்னு அழுகிறார். 63 நாயனார்கள்ல 3 நாயன்மார்களுடைய வரலாற்றை கேட்டாலே இப்படி உடம்பெல்லாம் புல்லரிக்குதுன்னா 60 பேர்த்த கேட்டா எப்படி இருக்கும்? பாவங்கிறது ஜென்மத்துக்கும் வராது. இன்னைக்கு நவராத்திரியில நிறைவு செய்யலாங்களா? எவ்வளவு நிமிஷம்? 5 நிமிஷம் முடிச்சிடலாம். 63 நாயன்மார்கள்ல ஒருத்தருடைய வரலாறு கூட நமக்கு உணர்வுக்குள் மனசார கேட்டவர்கள் அத்தனை பேருக்கும் ஜென்மாந்திரமா செய்த பாவங்கள் போயிருங்க, மாற்றம் இல்லை. இன்னைக்கு நவராத்திரியில அம்பாளுக்கு காளியினுடைய அலங்காரம்னு போட்டிருக்கிறாங்க. 6 விதமான சமயங்கள் உள்ளதுங்க நமது தர்மம். ஹிந்து சனாதன தர்மம் 6 சமயங்கள். சிவபெருமானே பெரியவர் என்று கொண்டாடக்கூடிய சமயத்துக்கு சைவம்னு பேரு, பெருமாளை தெய்வமாக கொண்டாடிய சமயத்துக்கு வைஷ்ணவம்னு பேரு, முத்தமிழ் கடவுளான முருகனே முதல்வன் கொண்டாடக்கூடிய சமயத்துக்கு கௌமாரம்னு பேரு, பிரணவத்தின் வடிவமான விநாயகரே பெரியவர்னு கொண்டாடக்கூடிய சமயத்துக்கு கானாபத்தியம்னு பேரு,
அன்னை ஆதிபராசக்தியே பெரியவள்னு கொண்டாடக்கூடிய சமயத்துக்கு சாத்தம்னு பேரு. கண்கண்ட தெய்வமான சூரியனே கடவுள்னு கொண்டாடக்கூடிய சமயத்துக்கு சௌரம்னு பேரு. இந்த 6 சமயங்களும் சேர்ந்ததுதான் நமது தர்மம். இந்த 6 சமயத்திலையும் ரொம்ப சிறப்புக்குரியது சாத்த வழிபாடு. அன்னையை மாரியம்மனாக, பராசக்தியாக, பல வடிவங்களில் கும்பிட்ற, காளியாக கும்பிட்றது இருக்குது பாருங்க, அது ரொம்ப சிறப்பு. அதனால தான் இந்த மாந்திரீக சம்பந்தமான காரியங்களை செய்கிறவங்க, அன்னையை உபாசனை செய்கிறவங்க ரொம்ப எளிதில் மனம் இறங்கக்கூடிய ஒரு குழந்தை மாதிரி மனசுள்ள தெய்வம் காளி. நீங்கள் இந்த காளி வழிபாடு கல்கத்தாவில் போய் பார்த்தா தான் தெரியும். பகவான் ராமகிருஷ்ண பரமஹம்சர் ஒரு காளியை தான் கும்பிட்டார். பெரிய ஞானி, அவரெல்லாம் உருவ வழிபாடு செய்யவே வேண்டியதில்லை, ஆண்டவனே உள்ளிருக்கிறார். ஆனாலும் காளியை பூஜை செய்கிறார். அவர் பூஜை செஞ்ச காளிக்கு அந்த அம்மாவுக்கு பவதாரணின்னு பேர். அவருக்கு அந்த அம்மா எவ்வளவு பெரிய சித்தி கொடுத்தா தெரியுங்களா? கோயிலில் பூஜை பண்ணிட்டே இருப்பார். 1/2 மணி நேரம் ஆகும், 1 மணி நேரம் ஆகும். பூஜை நடந்துகிட்டே இருக்கும். வெளியில் மணிக்கணக்கில் ஜனங்க நின்றுட்டே இருக்கும். எதை பற்றியும் லட்சியம் பண்ணிக்க மாட்டார். பிரசாதம் கொண்டுட்டு வந்து அவர் எடுத்து முதல்ல சாப்பிட்டு பார்ப்பார். சாமிக்கு படிக்கிறதுக்கு முன்னாடி இவருக்கு நம்ம பசி அதிகமாக நினைக்க வேண்டியது இல்லை, சுத்தமாக இருந்தால் சாமிக்கு வைப்பார். நம்ம சாப்பிட்றதுக்கு ராஜபோகம் வாங்கிட்டு வந்து போட்டு சாமிக்கு பொங்க வைக்கல கூப்பனரிசியில் வச்சா ஒத்துக்க மாட்டார். எதெல்லாம் சுத்தமாக இருக்குதோ அதை மட்டும் சாமிக்கு வைப்பார். இவ்வளவு நேரம் தான் பூசையில் இல்லை, பண்ணிகிட்டே இருப்பீங்களா? நான் சுத்த பைத்தியக்காரராக இருக்கிற இந்த அளவுக்கு மந்திரம் சொல்லிட்டே இருக்கிறேன், நான் எப்போ வேலைக்கு போகிறது? ஒரு நாள் அந்த நாட்டினுடைய கல்கத்தாவினுடைய ராணி, அந்த கோயிலுக்கு அந்த அம்மா தான் ராணி. அந்த அம்மாவுக்கு ராணி ரஜமணி தேவின்னு பேர். இந்த அம்மா கோயிலுக்கு பூசைக்கு வந்தாங்க. இவருக்கு மாதம் படி எழுக்கிறது அந்த அம்மா தான். மணிக்கணக்கில் நிற்கிறாங்க. ஒரு அவசரம், பூசை பண்ணிட்டு இருந்தார். பூசை மணி தடத்தை கீழே வச்சார். வெளியில் வந்தார். அந்த மகாராணி கன்னத்தோட ஓங்கி ஒரு அத்தோப்பினார். இங்கே வந்து உனக்கு இந்த நினைப்பா சொல்லி போட்டு கோயிலுக்குள்ளே போய் மறுபடியும் மந்திரம் சொல்கிறதுக்கு ஆரம்பிச்சிட்டார். வந்திருக்கிறவங்க அத்தனை பேர்த்துக்கு உடம்பெல்லாம் நடுங்கிருச்சு. ராணி போய் அடித்தா இந்த ஆள் பைத்தியக்காரங்கிறது உறுதியா? அந்த அம்மா கொன்னே ஓடுவா, முடிஞ்சு போச்சு, இந்த ஆள் உயிர் நிற்கே போய். ஆனால் அந்த ராணி மாலையாக கண்ணீர் விட்டு அழுகிறாங்க. ஐயோ, இவரை போய் எல்லாரும் தப்பாக சொன்னாங்களே, நான் அதை நம்பிக்கிட்டேனே. இப்பேற்பட்ட மகானா அவர் பூசை பண்ணிட்டு இருக்கிறார். வெளியில் வந்து கேட்குறார், உனக்கு கோயிலில் வந்து இந்த நினைப்பா? அந்த அம்மாவுக்கு என்னன்னா, கோயில் இன்னைக்கு கோர்ட்டில் ஒரு தீர்ப்பாகும், அதுக்காக போக போகிறாங்க. காளி கும்பிட்டு போனால் போனகாரியின் ஜெயமாகுங்கிறதுக்காக வந்து நிற்கிறாங்க. அவசரம், அங்கே சிந்தனை என்ன நடக்குமோன்னு சிந்தனை. கோயிலில் வந்து உனக்கு இந்த நினைப்பா? நான் மனசுக்குள்ள நினைக்கிறது அவருக்கு தெரியுதுன்னா எப்பேற்பட்ட சித்தியை நல்லா நினைச்சு பாருங்க. நம்ம கோயில் இருக்கக்கூடிய அர்ச்சகருக்கு அப்படி ஒரு நம்ம மனசுக்குள்ள நினைக்கிறது என்னன்னு தெரிஞ்சா நம்ம நிலைமையெல்லாம் என்ன ஆகும்? அவர் மணிக்கட்டத்துக்கு போட்டு குண்டாந்தடி எடுத்துக்குவார். யாரை எங்கடி பாருங்க, இங்க வந்து உனக்கு இந்த நினைப்பா? எத்தனை பேர் ஆண்டவனுடைய சிந்தனையில் இருக்கிறோம், எத்தனை பேர் இறைவனுடைய நாமத்தை கேட்கிறோம். இதே பட்டினத்தார் தான் சொன்னார், மனம் ஒன்று செய்ய விழியொன்று நாட கருத்தொன்று என்ன பொய்யொன்று வஞ்சக நாவொன்று பேச புலால் கமலும் மெய்யொன்று சேர விரும்பி யான் செய்யும் பூசையை எங்கனம் ஏற்பாய் வினை தீர்ப்பவனை. மனசு எங்கெங்கேயோ அலைவா, இது உடம்பு மட்டும் இங்கே உட்கார்ந்து இருக்குது, நான் செய்கிற பூசை எப்படா பழிக்கு? அதே பட்டினத்து சாமி தான் கேட்கிறார். அப்பேற்பட்ட காளி, வேண்டுவோர்க்கு வேண்டுவதையெல்லாம் தரக்கூடிய காளி அருணகிரிநாதர் இந்த காளியை வேண்டி ஒரு பாட்டு பாடுறார். தரணியில் அரணிய முரணிய நெய்யனுடல் தனைநகம் நுதிகொடு சாடோங்கு நெடுங்கரி லோடேந்து பயங்கரி தமருக பரிபுற ஒளிகொடு நடனவில் சரணிய சதுர்மறை தாதாம்புய மந்திர வேதாந்த பரம்பரை சரிவளை விரிசடை எரிவுரை வடிவினில் சரதல முகுளிது தாமாங்குச வென்றிரு தாளாந்தர அம்பிகை சருபதி சுடரொடு சருவிய அசுரர்கள் தடமணி முடிவட தானாம்படி செங்கையில் வாழ்வாங்கிய சங்கரி இரணகி ரணமட மயன்முக முதவிள கிதவிளவ நீர் தாங்கி முடங்கிய நூல் போன்ற மருங்கினில் இறுகிய சிறுவிர எயருடைய யமபடர் எனதுயிர் கொலவரின் யானேங்குதல் கண்டுதிர் தான் என்று கொழுங்குயில் இடுபடி கெடுதிரு இரவலர் இடர்கட விடுமன கரதல ஏகாம்பர எந்தரை மோகாங்கு சுமங்களை எழுதிய படமென இருளொடு சுடரடி இணைத்தொடும் அவனிகள் ஏகாந்த சுகந்தரு பாசாங்குச சுந்தரி கரணமு மரணமு மலமுடு முடல்கட கடுவினி கடனினை காளாந்தரி கந்தரி நீலாஞ்சனி நஞ்சுமில் கணலரி கணவன குணமணி அணிவணி காவேந்திய பைங்கிடி மாசாம்பவி அன்னை மா காளியேன்னு கும்பிட்டார் அருணகிரிநாதர். அப்பேற்பட்ட காளியினுடைய திருக்காட்சி இன்னைக்கு நமக்கு நடக்க இருக்கிறது. இந்த புண்ணியமான நவராத்திரி சமயத்தில் நாம் ஆண்டவனை கும்பிட்டு நல்ல கதிக்கு போன அடியார்களையும் குருமார்களையும் சிந்திச்சிருக்கிறோம். இந்த பெரிய புண்ணியம் நமக்கும் நமது சந்ததிக்கும் சென்று சேரும். அன்னையனுடைய பெரும் கருணை நமக்கு வந்து சேரும்னு சொல்லி இந்த நல்ல வாய்ப்பை தந்த இந்த ஆலயத்தினுடைய நிர்வாக பெரியோர்கள், எனக்கு இந்த அற்புதமான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த வணக்கத்திற்குரிய பாடகர்
ராஜா அரங்கநாதன் ஐயா அவர்கள் அனைவருக்கும், வந்திருந்து கேட்ட அடியார் பெருமக்களுக்கும் மனமார்ந்த நன்றியை திருநிறைவு செய்யலாம். வான்மிகில் வளாது வைக, மணிவளம் சுரக்க, மன்னன் கோன்முறை அரசு செய்க, குறைவிலாது உயிர்கள் வாழ்க, நான்மறை அறங்கள் ஓங்க, நற்றவும் வெள்ளி மல்க, மேன்மிகுள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். தென்னாடுடைய சிவனையை போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி.